வணக்கம் மக்களே, வெல்கம் டு K+C தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் கருப்பு குதிரை. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. சாலையோட ரெண்டு பக்கமும் வரிசை இலுப்ப மரங்களுடைய அடிப்பகுதி கனமாவும் கிளைகள் அடர்ந்தும் காணப்பட்டுச்சு. கரடு முரடான அந்த சாலை முழுசும் இலுப்ப பூக்கள் சிதறி கடந்துச்சு. வீசிட்டு இருந்த காற்றுல இலுப்ப பூக்களோட வாசனை ஐக்கியமாகி இருந்துச்சு. அந்த சாலையில காரை சீரான வேகத்தோட இயக்கிட்டு இருந்தான் நவீன். காருக்குள்ள இருந்த ஸ்பீக்கர்ல இருந்து ஜேசுதாஸோட இனிமையான குரல் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சாலையோட குறுக்கே அணில் பிள்ளைகளும் கிரை பிள்ளைகளும் ஆங்காங்கே தென்பட்டுச்சு. இடையிடையே மயில்களும் கூட அதோட குஞ்சுகளோட சாலையில எட்டி பார்க்கவும் காரோட இரைச்சல் சத்தம் கேட்டதும் அங்கிருந்து குபீர்னு பறந்தும் போச்சு. மதியம் சரியா 1 மணி இருக்கும். சூரியன் எங்க இருக்கிறான் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த ரோடு முழுக்கவும் நிழலாகவே காட்சி தந்துச்சு. சாலையோட 2 பக்கமும் 100 அடி இடைவெளியில உயரமான செங்கல் தூண்கள் காரை பெயர்ந்து காட்சி அளிச்சுது. தூணோட உச்சியில பச்சை கழுவு படிந்த வெண்கல மணிகள் தெளிவா தெரிஞ்சது. நாக்குகள் உடைந்த நிலையில ரொம்ப பரிதாபமா தொங்கிட்டு இருந்துச்சு. ராஜாக்கள் காலத்திலையும் ஜமீன்தார்கள் காலத்திலையும் முக்கியமான தகவல்களை தெரிவிக்கிறதுக்கு ஓயாம ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இப்போ அந்த மணிகள் நிரந்தரமா ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கு. எந்த பிடிமானமும் இல்லாத செங்கல் தூண்கள் மேலதான் அந்த மணிகள் தொங்கிட்டு இருந்தது. யாராவது அந்த தூண்களை பிடிச்சு ஏற முயற்சி பண்ணா நிச்சயம் அது உடைஞ்சு விழும். அந்த தூண்கள்ல யாரு ஏற முயற்சி பண்றாங்களோ அவங்க மேலேயே அந்த மணி விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. அதனாலோ என்னவோ தெரியல, காலம் கடந்து கூட அந்த மணிகளை யாரும் திருட கூட முன் வரவே இல்லை. பழங்காலம் தொட்டு இன்னைய வரைக்கும் அந்த மணிகள் அங்கேயே தொங்கிட்டு இருக்கிறது ஒரு வகையில ஆச்சரியம் கூட சொல்லலாம். நவீன் காரோட வேகத்தை சீரா குறைச்சி டிரைவர் சீட்டோட பக்கவாட்டுல இருந்த தண்ணீர் பாட்டில் எடுத்து கொஞ்சமா குடிச்சிட்டு அதே இடத்துல வச்சுட்டு மறுபடியும் காரோட வேகத்தை அதிகப்படுத்த ஆரம்பிச்சான். அவன் இருந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி வந்ததும் கூடுவால்புரம் அரண்மனை 10 கிலோமீட்டர் அப்படின்ற மைல் கல்லு அவனோட கண்ணுக்கு தென்பட்டுச்சு. இன்னும் 10 கிலோமீட்டர் போகணுமா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சவன் காரோட வேகத்தை அதிகப்படுத்தவும் செஞ்சான். நவீன் 28 வயசு இளைஞன். தொழிலதிபர் செங்குட்டவனுடைய ஒரே ஒரு பையன். கிரானைட் பிசினஸ்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிறவர் தான் செங்குட்டவன். கிரானைட் மட்டுமல்ல, ரெஸ்டாரண்ட், டிரான்ஸ்போர்ட், ஜுவல்லரி, ஜவுளி கடைன்னு பல ஊர்களையும் அவருடைய நிறுவனங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. பணம் பல வழியிலையும் கொட்டிக்கிட்டு இருக்கு. செங்குட்டவன் ஒரு நாள் கூட வீட்டுல தங்கவே மாட்டாரு. பிசினஸ்னு ஓடிக்கிட்டே இருப்பாரு. பணம் மட்டும்தான் அவருக்கு பிரதானம். ஒரு பக்கம் கர்நாடகாவுக்கும் இன்னொரு பக்கம் ஆந்திராவுக்குன்னு விமானத்துல பறந்துகிட்டே இருப்பாரு மனுஷன். நவீன் அவருக்கு அப்படியே நேரெதிர். துளியும் பணத்தாசை இல்லாதவன். செங்குட்டவன் நவீன ஒரு டாக்டராவோ இன்ஜினியராகவோ ஆக்கதான் முயற்சி பண்ணாரு. ஆனா அவருடைய ஆசைகள் எல்லாமே நிராசையானதுதான் மிச்சம். நவீனுக்கு ஓவிய கலையில தான் தீராத மோகம் இருந்துச்சு. பழங்கால பொருட்கள், அரண்மனைகள், பழங்காலத்து ஜமீன்கள், மாளிகைகள் அப்படின்னு அதுல அவனுக்கு ஆர்வம் அதிகம். MA ஹிஸ்டரி படிச்சிருந்தான். நவீன் ஒரு சிறந்த ஓவியன். அவன் வரையில உயிரோட்டமான ஓவியங்களை பார்த்து பாராட்டாதவங்களே கிடையாது. நான் வரைகிற அபூர்வமான ஓவியங்களை இந்த உலகமே வியந்து பார்க்கணும் அப்படின்றதான் நவீனுடைய தலையாய விருப்பம். பழங்கால சிற்பங்கள், சிதிலமடைந்த கோவில்கள், இறுதி நிலையில இருக்கக்கூடிய அரண்மனைகள், இது எல்லாத்தையும் தேடி போய் நாள் கணக்குல அங்கேயே தங்கியிருந்து அதை அணுவா ரசிச்சு தத்ரூபமான ஓவியங்களை உருவாக்குறது தான் நவீனுடைய மிக சிறந்த பொழுதுபோக்கு. நவீன் இது வரைக்கும் வரைஞ்சிருக்கிற ஓவியங்களையும் சரி, இனிமே வரையப்போற ஓவியங்களையும் சரி, எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு மிகப்பெரிய கண்காட்சியா நடத்தணும் அப்படின்றதான் நவீனுடைய மிகப்பெரிய கனவு. தோளுக்கு வளர்ந்த பையனை தோழனா பார்க்கணும், அப்படி இல்லைன்னா நமக்கு தான் மரியாதை குறையும் அப்படின்றத செங்குட்டவன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால நவீன அவனுடைய போக்குலேயே போகவும் விட்டுட்டாரு. என் புள்ள சாதிக்கணும், ஏதாவது ஒரு துறையில சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவரு நவீனுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு, நவீன் உனக்கு பிடிச்ச ஓவிய துறையிலேயே ஏதாவது பெருசா சாதிச்சு காட்டு அப்படின்னு நவீன பலமுறை உற்சாகப்படுத்தி இருக்காரு. நவீனும் டாடி நிச்சயம் நான் சாதிப்பேன் அப்படின்னு உறுதியும் கொடுத்திருந்தான். நவீன் காதலிச்ச பெண்ணையே கல்யாணம் செஞ்சுக்கவும் செங்குட்டவன் அனுமதி கொடுத்திருந்தாரு. நம்மளுடைய காதலுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நிச்சயதார்த்தத்தை ரொம்ப எளிமையா நடத்தி வச்சாரு. இன்னும் 2 மாசத்துல நவீனுக்கு ரொம்ப விமர்சையா கல்யாணம் நடத்தவும் திட்டம் போட்டு வச்சிருக்காரு. செங்குட்டவன் பிசினஸ் விஷயமா ஆந்திரா வரைக்கும் போயிருக்காரு. அவர் வர்றதுக்கு 10 நாட்கள் ஆகும். அம்மா மட்டும் தான் வீட்டுல இருந்தாங்க. வெளியூர்ல இருக்கக்கூடிய நம்ம வீட்டுக்கு போறதா போய் சொல்லிட்டு நவீன் கொடுவால்புரம் அரண்மனைக்கு ஓவியங்கள் வரையறதுக்காக தான் இப்ப வந்துகிட்டு இருக்கான். சோழர்களும் சரி பாண்டியர்களும் சரி கொடுவால்புரம் அரண்மனையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மாறி மாறி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில சில ஜமீன்தார்களும் கொடுவால்புரம் அரண்மனையில வாழ்ந்து இருக்காங்க. இன்னைக்கு இடிஞ்சு சிதறமடைஞ்சு கிடக்கிற இந்த கொடுவால்புரம் அரண்மனைக்கு ஒரு நீண்ட நெடிய
சரித்திரம் உண்டு. சமீபத்துல கொடுவாள்புரம் அரண்மனையில் இருக்கக்கூடிய நுணுக்கமான கல் சிற்பங்கள் கவனிக்க ஆள் இல்லாம சிதைஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஆங்கில பத்திரிகையில தொல்பொருள் துறையை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் படங்களோடு கூடிய ஒரு கட்டுரையை எழுதியிருந்தாரு. அதை படிக்கிற வாய்ப்பு நவீனுக்கு கிடைச்சது. அதை ரொம்ப ஆர்வமா படிச்சு முடிச்சான். அந்த கட்டுரையை படிச்ச பிறகுதான் கொடுவாள்புரம் அரண்மனைக்கு போய் அங்கேயே தங்கி பழமா மாறாம தத்ரூபமா இருக்கக்கூடிய ஓவியங்களை வரையணும் அப்படின்ற துடிப்பு அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. கொடுவாள்புரம் அரண்மனைக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் கட்டிக்க போற தன்னுடைய காதலியான இனியா கிட்ட கூட ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. நவீனுடைய கார் கொடுவாள்புரம் அரண்மனையை நெருங்க ஆரம்பிச்சது. அதே நேரத்துல சட்டப்பையில வச்சிருந்த அவருடைய செல்போனும் சினுங்குச்சு. வந்த ரிங்டோனை வச்சு கால் பண்ணது இனியாதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டான் நவீன். காரை சாலையோரமா ஓரம் கட்டி நிறுத்தினா. காரை விட்டு கீழே இறங்கி செல்போனை எடுத்து காதுல வச்சு சொல்லு இனியா அப்படின்னு கேட்கவும் எதிர்முனையில இருந்த இனியா இப்ப எங்க இருக்கீங்க நவீன் அப்படின்னு கேட்டா. அவளுடைய குரல்ல ஒரு விதமான தவிப்பு தெரிஞ்சுது. எதுக்கு கேக்குற? நான் இப்ப வெளியூர்ல இருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு நவீன் கேட்கவும், நவீன் காலையில எழுந்ததுல இருந்து உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், லைனே கிடைக்கல, நீங்கள் தொடர்புக்குள்ள நபர் தொடர்பிலைக்கு வெளியில் உள்ளார் அப்படின்னு தொடர்ந்து கம்ப்யூட்டர் வாய்ஸ் மட்டும் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. நவீன் இப்ப எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பதபதப்பா கேட்கவும், நீ கால் பண்ண நேரம் நான் டவர் இல்லாத இடத்துல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், அதான் உனக்கு லைன் கிடைக்கல போல இருக்கு, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டான் நவீன். நான் உங்களை உடனே பார்க்கணும். சாரி இனியா, என்னால 2-3 நாளைக்கு உன்னை பார்க்க முடியாது, நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லவும், ஏன் அப்படின்னு கேட்டா இனியா. நான் இப்ப வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு நவீன் சொல்லவும், வெளியூரா, ஊர் பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா இனியா. மேற்கு தொடர்ச்சி மலையோரமா ஒரு காட்டு பகுதியில இருக்கேன்னு நவீன் சொன்னதும், அங்க எதுக்கு போனீங்க அப்படின்னு பதபதப்பு அதிகமாகி குரலை உயர்த்தி பேசவும் ஆரம்பிச்சா. கொடுவாள்புரம் அரண்மனையை நேர்ல பார்த்து அங்க பழம மாறாம இருக்கக்கூடிய சிற்பங்களை ஓவியமா வரையணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நவீன் சொன்னதும், மண்ணாங்கட்டி வேற வேலையே இல்லையா உங்களுக்கு, வீட்டுல இருந்து எப்ப கிளம்புனீங்க, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை அப்படின்னு இனியா கோவமா பேச ஆரம்பிச்சா. நான் கிளம்புனது அம்மாவுக்கே தெரியாது, ஃப்ரெண்டோட ஊருக்கு போறேன்னு பொய் சொல்லிருக்கேன், நீயும் போட்டு கொடுத்துறாத இனியா, நான் நடத்த போற கண்காட்சியை அலங்கரிக்க போறது கொடுவாள்புரம் அரண்மனையில நான் வரைய போற இந்த ஓவியங்கள் தான். அந்த அரண்மனைக்கு போய் முழுசா 2 நாளாச்சும் தங்கினாதான் தேவையான ஓவியங்களை என்னால வரைய முடியும் அப்படின்னு நவீன் சொன்னதும், நவீன் கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்பம் நடத்தணும், குழந்தைய பெற்றுக்கணும்ன்ற ஆசைலாம் உனக்கு கிடையவே கிடையாதா அப்படின்னு எதிர்முனையில இனியா கோபம் குறையாம பேசிக்கிட்டே இருந்தா. யாரு சொன்னா, ஆசை நிறைய இருக்கு, முதல்ல ஓவிய கண்காட்சி, அப்புறம் நம்முடைய கல்யாணம், குடும்பம், குழந்தை, இதெல்லாமே வரிசையா நடக்கும், உனக்கு எத்தனை குழந்தை வேணும்னு மட்டும் சொல்லு, தொடர்ந்து வரிசையா பெற்றுக்கலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நவீன் சொல்லவும், இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை அப்படின்னு எதிர்முனையில கோபம் குறைஞ்சு இனியா சினுங்க ஆரம்பிச்சா. சரி இனியா, நேரம் ஆகிட்டு இருக்கு, நான் அரண்மனை கிட்ட வந்துட்டேன், நம்ம அப்புறம் பேசலாமா அப்படின்னு நவீன் அவசரப்படவும், இருங்க இப்ப என்ன அவசரம், நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்ட பாருங்க அப்படின்னு இனியா சொல்ல, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்டான் நவீன். நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு, நீ நானும் கட்டி புரள்ற மாதிரியா அப்படின்னு நவீன் கிண்டலா கேட்க, அப்படின்னு சொன்னீங்கன்னா இனியா, பின்ன என்ன கனவு சொல்லு அப்படின்னு கேட்கவும், உங்களை ஒரு குதிரை, ஒரு கருப்பு குதிரை வேகமா உங்களை துரத்துது, உங்களை சுத்திலும் அடர்ந்த மரங்கள் இருக்கு, நீங்க தலை தெறிக்க ஓடுறீங்க, கடைசியில ஒரு அதல பாதாளம், அதுல போய் விழுந்துட்டீங்க, துடிச்சு எழுந்து உட்காந்து தெரியுமா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இனியாவோட குரல்ல பதட்டம் தெளிவா தெரிஞ்சது. இதை கேட்டதும் நவீன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க பாரு இனியா, கனவுன்றது உன் உள் மனசோடைய வெளிப்பாடு, நீ எப்பவும் என்னையும் நினைச்சிட்டு இருக்கியா, அதான் உன்னோட கனவுல கூட நானே வந்திருக்கேன், அப்ப நான் ட்ரெஸ் போட்டிருந்தேனா இல்லையா அப்படின்னு பேச்ச வேற விதமா திருப்ப முயற்சி பண்ணான் நவீன். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், ஆனா நீங்க கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் கோவப்பட ஆரம்பிச்சா இனியா. இதெல்லாம் ஒரு சீரியஸான விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க நவீன், சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பழக்கம், எனக்கு கனவே வராது, எப்பவாச்சும் கனவு கண்டா அது உடனே நடக்கும் அப்படின்னு நீயா பயந்தபடியே சொல்லிக்கிட்டு இருக்கவும், நவீன் பிரியா அப்படின்னு ஆச்சரியம் காட்டினா. அதே நேரத்துல அவன் நின்று இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி அடர்த்தியான மரங்களுக்கு இடையில இருந்து ஒரு கருப்பு குதிரை வெளிப்பட்டுச்சு. கணிச்சபடியே அவனை நோக்கி வேகமா ஓடி வரவும் ஆரம்பிச்சது. இத பார்த்த நவீன் மிரண்டே போயிட்டான். குங்குமதுர்கை கோவில் வளாகம் அந்த நடுராத்திரி பொழுதுலையும் இரவா பகலா அப்படின்னு இனம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு தீப்பந்தங்களால ஒரே வெளிச்சமழைய காட்சி தந்துச்சு. அந்த பகுதியில இருந்த 8 பட்டியை சேர்ந்த ஜனங்களும் வயசு வித்தியாசம் பார்க்காம அங்க கூடி இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் குங்குமதுர்க்கைக்கு சித்திரை மாச திருவிழா வெகு சிறப்பா நடக்கும். 9 நாட்கள் திருவிழா. ஒரு நாள் துர்க்கை அம்மனுடைய வீதி உலா, அடுத்த நாள் தேரோட்ட திருவிழா, 3வது நாள் குங்குமதுர்க்கை கோவில் வளாகத்துல இருக்கக்கூடிய குளத்துல தெப்ப திருவிழா. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கொண்டாட்டம், வில்லுப்பாட்டு, ராமாயண மகாபாரத கதைகள் சொற்பொழிவு, கண்ணகி நாடகம், வள்ளி திருமண நாடகம் அப்படின்னு வருஷம் சிறப்பான திருவிழா கொண்டாட்டங்கள் நடக்கும். நாடு வெள்ளக்காரங்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடந்தாலும் ஜமீன்தார்களுடைய ஆதரவால கோவில் தொடர்பான விசேஷங்கள்
விஷயங்கள்ல ஜனங்கள் கொஞ்சம் சுதந்திரமா தான் இயங்கிட்டு இருந்தாங்க. சுதந்திரத்துக்கான எந்த உரிமை பிரச்சனையை எழுப்பாம, விழிப்புணர்வை தூண்டாம, வெள்ளைக்காரங்களை ஏளனப்படுத்தி பேசாம பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு தாராளமா அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. கடைசி நாள் திருவிழாவை முன்னிட்டு நாட்டியக்காரியான நீலமதியோட ஆட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. திரளான மக்கள் அங்க வந்து சேர்ந்திருந்தாங்க. வட்டமான மணப்பரப்புல நீலமதி ஆடிக்கிட்டு இருந்தா. சுற்றிலும் கயிறுகள் கட்டப்பட்டிருந்தது. கயிறுக்கு அந்த பக்கம் ஜனங்கள் முட்டி மோதிட்டு இருந்தாங்க. நீலமதிக்கு சுமார் 18 வயசு இருக்கும். அவளை பார்க்கும் கண்கள் கரங்கி போயிடும். அப்படி ஒரு அழகு. நீலமதியோட ஆட்டத்தை பார்க்கறதுக்குன்னே வயசு வித்தியாசம் இல்லாம அந்த பகுதியை சுற்றி ஜனக்கூட்டம் முட்டி மோதிக்கிட்டு இருந்துச்சு. கௌரவம் பார்க்காம நீலமதியோட ஆட்டத்தை பார்க்கறதுக்குன்னே பல செல்வந்தர்கள் அங்க வந்து சேர்ந்திருந்தாங்க. கை நிறைய தங்க காசுகளை அள்ளி நீலமதியை குறிப்பாத்து வீசினாங்க. பதிலுக்கு அவ ஒரு மோக பொண்ணுகைய பரிசீலிச்சுட்டு அவளுடைய நாட்டியத்துல கண்ணும் கருத்துமா அவ ஆடிக்கிட்டு இருந்தா. நீலமதி 14 வயசுல இருந்தே நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கா. கடந்த 3 வருஷமா நீலமதி ஆடாத கோவில்களே கிடையாது. ஒவ்வொரு ஊர்லயும் அவளுக்குன்னு ரசிகர் பட்டாலும் ஏராளம். நீலமதியோட தந்தையும் தாயும் கூட ஒரு ஆட்டக்காரங்க தான். ஆடல் அப்படின்றது நீலமதியோட ரத்தத்திலேயே ஊறி இருந்துச்சு. ஆரம்பத்துல நீலமதிக்கு ஆட்டத்துல பெருசா விருப்பமே இல்ல. தந்தைக்கும் வயசாயிருச்சு. அவருக்கு பார்வை பறி போயிருச்சு. அம்மாவுக்கோ இடுப்பெலும்பு முறிஞ்சு படுத்த படுக்க ஆயிட்டா. வருமானத்துக்கு வழியே இல்ல. நீலமதியை நம்பி இருக்கும் வாத்தியக்காரங்களுடைய வீட்லயும் அடுப்பு எரியணும், உலகொதிக்கணுமே. எல்லா வீட்லயுமே வயசானவங்க இருப்பாங்க, சிறு குழந்தைங்கன்னு இருப்பாங்க. எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டாகணும். அந்த பொறுப்பு நீலமதிக்கு இருந்துச்சு. பறவையா பிறந்தா பறந்துதான் ஆகணும். நதியா பிறந்தா ஓடிதான் ஆகணும். கடலா பிறந்தா கூச்சலிட்டு தான் தீரணும். நீலமதியோட பிறவி பையன் கால்கள்ல சலங்கை கட்டி தான் தீரணும். நீலமதிக்கு இதுல துளியும் விருப்பம் இல்ல. இருந்தாலும் தன்னுடைய அப்பா அம்மாக்காகவும் அவங்களை சார்ந்த வாத்தியக்காரர்களுக்காகவும் பாதத்துல சலங்கை கட்டி இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. 1000 பேருக்கு மத்தியில் ஆடும் போது அத்தனை ஜோடி கண்களும் தன்னை எப்படி பார்க்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ மனசுக்குள்ள குமுறி குமுறி அழுதாலும் அதை என்னைக்குமே வெளிக்காட்டிக்க மாட்டா. மனசுக்குள்ள வேதனைகள் இருந்தாலும் அது போக போக பழகி போச்சு. கல்லில் வடிச்ச எழுத்துக்களுக்கு அழிவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் தன்னுடைய முகத்திலையும் ஒரு பரவச புன்னகைய அழியாம அவ பாத்துக்கிட்டா. நடுநிசை தாண்டியுமே கூட நீலமதியோட ஆட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. தூக்கத்தை கொஞ்சம் கூட கண்டுக்காம ஜனக்கூட்டம் உற்சாகமா ஆட்டத்தை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நீலமதியும் சளைக்காம ஆடிக்கிட்டே தான் இருந்தா. அந்த நேரத்துல எங்க இருந்தும் பறந்து வந்த ஒரு சின்ன பனை ஓலை அம்பு அவளுடைய தலை கொண்டையில வந்து சொருகவும் தன்னை சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கூட்டம் அதை கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீலமதி அந்த பனை ஓலை அம்ப லாகவமா உருவி எடுத்துட்டா. மத்தளம் வாசிச்சுட்டு இருந்தவருக்கு பக்கத்துல ஒரு நபர் தீப்பந்தத்தை பிடிச்சுட்டு இருந்தாரு. நீலமதி ஆடியபடியே தீப்பந்தத்தை நெருங்கி அந்த பனை ஓலைய பிரிச்சு படிக்கவும் ஆரம்பிச்சா. அதுல கருப்பு மையால எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தைகளை நீலமதி படிக்கவும் ஆரம்பிச்சா. நீலமதி, நீ மஞ்சள் மதியா மாற போற, ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு, அவசரம், மிக அவசரம், ஆடியது போதும், ஆட்டத்தை முடிச்சுக்கோ. நீலமதி, ஆபத்தோன்னு நெருங்கிறதுக்கு முன்னாடி எல்லையை தாண்டி போயிடு அப்படின்னு தெளிவான வார்த்தைகளும் அதுக்கு கீழே சின்னதா ஒரு ஓவியமும் வரையப்பட்டிருந்தது. நீலமதி அந்த ஓவியத்தை உற்று பார்த்தா. அது ஒரு கருப்பு குதிரையோட ஓவியம். நீலமதியோட இதயம் வேகமா துடிக்கவும் ஆரம்பிச்சது. அந்த பனை ஓலையில எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை மறுபடியும் படிச்சு பார்த்தா. அதுலயும் கடைசி 2 வரிகள் ஆபத்து நெருங்கும் முன் எல்லையை தாண்டிவிடு அப்படின்னு இருந்ததும் அதுக்கு கீழே இருந்த கருப்பு குதிரையோட ஓவியமும் வரையப்பட்டிருந்ததும் அவளுக்கு ரொம்பவே பயத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. நீலமதிக்கு வேர்க்க தொடங்குச்சு. களைப்பே தெரியாம தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருந்தவளுக்கு இப்போ களைப்பு தெரிய ஆரம்பிச்சது. கால்கள்ல வலிய உணர ஆரம்பிச்சா. யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த பனை ஓலை அம்பை எடுத்து 2ஆ மடக்கி தோட இடுப்புலையும் சொருகிக்கிட்டா. இந்த பனை ஓலை அம்பை தாமலை எய்தது யாரா இருக்கும் அப்படின்னு சுத்தம் முத்தும் பார்க்கவும் ஆரம்பிச்சா. தன்னை சுத்தி வட்டமா உட்காந்து இருந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள தன்னுடைய பார்வையை வீசி பார்த்தா. அவளால எதையும் உணரவே முடியல. எனக்கு ஆபத்தா? யாரால் ஆபத்து? என்ன ஆபத்து? வயிற்று பழப்புக்காக கோவில் கோவிலா போய் விடிய விடிய பல பேர் பார்க்க கால் வலிக்க வலிக்க ஆடிக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி இருக்கக்கூடிய நாட்டியக்காரைக்கு யார் எதிரியா இருப்பாங்க? அந்த எச்சரிக்கை வாக்கியத்துக்கு கீழே ஒரு கருப்பு குதிரை ஓவியம் வரையப்பட்டிருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்? கருப்பு குதிரை யாரோட தொடர்புடையது? இப்படி நீலமதியோட மனசுக்குள்ள மிகப்பெரிய குழப்பம். அதனால தன்னையும் அறியாம தன்னோட ஆட்டத்தையும் நிறுத்தி இருந்த நீலமதி ஆட்டத்தை நிறுத்தியதுமே கூட்டத்துக்குள்ள இருந்து சலசலப்பு கேட்க ஆரம்பிச்சது. நீலமதி ஆட்டத்தை நிறுத்திட்டா? அதுக்குள்ள விடிஞ்சு போச்சா? எதுக்காக ஆடுறதை நிறுத்தினா அப்படின்னு கூட்டத்துல இருந்து மக்கள் கைகளை உயர்த்தி ஆர்ப்பாட்டம் செய்யவே ஆரம்பிச்சுட்டாங்க. நீலமதியோட வாத்தியக்காரங்களும் நீலமதிய ஆச்சரியமா பார்த்தாங்க. நீலமதி, என்னாச்சு அப்படின்னு வயசுல மூத்த ஒரு கலைஞர் அவளை நெருங்கி கேட்கவும், அண்ணே, இனி என்னால ஆடவே முடியாது அப்படின்னு பதட்டமா பதில் சொன்னா. ஏமா, ஏதோ மயக்கமா இருக்கா அப்படின்னு அவர் அக்கறையா கேட்கவும், அதிர்ச்சியா இருக்கு, என்னை ஏதோ ஒரு ஆபத்து நெருங்கிட்டு இருக்கான், அவசரமா ஆட்டத்தை முடிச்சுட்டு இங்க இருந்து என்னை யாரோ போக சொல்றாங்க, இந்த பனை ஓலை அம்பை எம்எல்ஏ
வீசி என்னை எச்சரிக்கையும் செய்யறாங்க, இத பாருங்க அப்படின்னு அந்த பனையோட அம்ப அந்த மூத்தவர்கிட்ட கொடுக்கவும் அதை வாங்கி படிச்சு பார்த்த அவரும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிட்டாரு. அவருடைய கண்கள்ல பயமும் தெரிய ஆரம்பிச்சது. இளமதி, உன்னை குறி வச்சு ஆபத்து நெருங்கி வர்றதும் உண்மைதான் போல இருக்கு, நம்ம ஆட்டத்தை முடிச்சிட்டு உடனே புறப்படலாம் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னதும், அண்ணே என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு மேலும் இளமதிக்கு பயம் அதிகமாக ஆரம்பிச்சது. எனக்கு என்ன ஆபத்துன்னு எனக்கு புரியலண்ணே, என்கிட்ட எதுவுமே இல்ல, திருவிழாவில் சலங்கை கட்டி ஆடுறத தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது, இது கூட என்னோட வயிற்று பொழப்புக்காக தான் அப்படின்னு அந்த மூத்தவர்கிட்ட பேசவும், புரியாம பேசாத நிலமதி, உன்கிட்ட பொண்ணோ பொருளோ இல்லதான், ஆனா நீ ஒரு பொண்ணுன்றத மறந்துடாத, உன்னோட அழகுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்றத நீ மறந்துடாதன்னு அவர் எச்சரிக்கை செய்யும் போதுதான் நீலமதிக்கு மண்டையில சுருக்குன்னு உரைக்கவும் ஆரம்பிச்சது. அதே நேரத்துல கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு இளைஞன் பலமா கத்தவும் தொடங்கினான். அடர்த்தியான அந்த மரக்கூட்டத்துக்கு மத்தியில ஒரு கருப்பு குதிரை கணச்சபடியே நவீனை நோக்கி வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்துச்சு. நவீனுக்கு கூப்புன்னு வியர்த்து போச்சு. அவனுடைய கண்களை அவனாலே நம்ப முடியல. செல்போனுடைய மறுமுனையில இனியா உறக்க கத்திக்கிட்டு இருந்தா. நவீன், நான் உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், எதுவுமே பேச மாட்டேன்றீங்க, ஏன் மௌனம் ஆயிட்டீங்க? நவீன், நான் சொல்றத முழுசா கேளுங்க, நான் கண்ட கனவு கண்டிப்பா பலிச்சிடும், அதனாலதான் நான் பயப்படுறேன், நான் உடனே உங்களை பார்க்கணும்னு துடிக்கிறேன், ஆனா நீங்க 2-3 நாள் கழிச்சுதான் வருவேன்னு சொல்றீங்க. சரி பரவாயில்ல, போன காரியத்தை முடிச்சுட்டு நல்லபடியா திரும்பி வாங்க, ஆனா நவீன் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி நவீனுடைய மறுவார்த்தைக்கு காத்திருக்காம காலை கட் பண்ணிட்டா இனியா. நவீன் அந்த குதிரையை ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். தூரத்துல இருந்து அவனை நோக்கி ஓடி வந்துட்டு இருந்த அந்த குதிரை மேலதான் அவனுடைய கண்கள் அழுத்தமா பதிஞ்சிருந்தது. அந்த குதிரை சுத்தமான கருப்பு, வளமான தேகம், ஒரே நேரத்துல 4 பேர் கூட உட்கார்ந்து சவாரி செய்யற மாதிரி நல்ல செழுமையா வளர்ந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு குதிரையை இதுக்கு முன்னாடி நவீன் எங்கேயுமே பார்த்ததே இல்ல. டிஸ்கவரி சேனல்லையோ இல்ல புகைப்படத்திலேயோ கூட அப்படிப்பட்ட குதிரையை பார்த்ததா அவனுக்கு ஞாபகமே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இனியா சொன்ன வார்த்தைகள் மட்டும் அவனுடைய காதல மறுபடியும் எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. உங்களை ஒரு குதிரை, அதுவும் முழுக்க முழுக்க கருப்பு குதிரை, உங்களை பயங்கரமா துரத்துச்சு, சுத்திலும் அடர்த்தியான மரக்கூட்டம், நீங்க தலைதெறிக்க ஓடுறீங்க, கடைசியில ஒரு பெரிய பள்ளத்துல போய் விழுந்துட்டீங்க, தூக்கத்துல இருந்து அலறி துடிச்சு எழுந்தேன், நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு, நான் கண்ட களவு பலிச்சிரும் அப்படின்னு இனியா சொன்ன வார்த்தைகள் முழுக்க நவீனோட காதுகள்ல எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நவீனுக்கு முதுகு தண்டு வளமே சில்லிட்டு போச்சு. இனியா போன்ல இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அவ சொன்னது அப்படியே நடக்குது. அதே கருப்பு குதிரை, அதே மரக்கூட்டம், அதே நான், இது எப்படி சாத்தியம்? கனவு பலிக்குமா? அதுவும் சொல்லி வாய் முட்டுறதுக்குள்ள பலிக்குமா அப்படின்னு நவீனுக்கு புரியாத புதிரா இருந்துச்சு. இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு அனுபவம் அவனுக்கு கிடைச்சதே இல்ல. இனியா தாங்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போதே, நீ கண்ட கனவு பலிச்சிருச்சு, என்ன நோக்கி ஒரு கருப்பு குதிரை ஓடி வந்துட்டு இருக்கு இனியா அப்படின்னு தான் சொல்லலான்னு பார்த்தான். ஆனா இத சொன்னா எங்க பயந்துருவாளோன்னு பயந்துகிட்டு எதுவுமே சொல்லாம தான் இனியா பேசிட்டு இருக்கும் போது மௌனமா இருந்தான். ஓடி வந்துட்டு இருக்க குதிரை என்ன துரத்த போகுதா? இனியா கண்ட கனவு மாதிரியே பயத்துல ஓடி போய் ஏதாவது ஒரு பெரிய பள்ளத்துல விழ போறானா? இதெல்லாம் சோதிச்சு பாக்குறதுக்கு இது நேரம் இல்ல. குதிரை என்ன நெருங்கி வர்றதுக்கு முன்னாடி நான் இங்கிருந்து தப்பிக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு அவனுடைய உள்ளுணர்வு அவனை எச்சரிக்க ஆரம்பிச்சது. நிமிர்ந்து பார்த்தான். கிட்டத்தட்ட கருப்பு குதிரை அவனை நெருங்கி வந்திருந்தது. இன்னும் சரியா 50ல இருந்து 60 அடி இடைவெளி மட்டும் தான் இருந்துச்சு. இனி கொஞ்சமும் தாமதிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சவன் வேகமா கார்ல போய் ஏறியும் உட்கார்ந்தான். அந்த கருப்பு குதிரை அவனுடைய காரை நெருங்கி வர்றதுக்கு முன்னாடி காரை வேகமா கிளப்பினான். பொதுவா காடுகள்ல யானை மிதிச்சு செத்தவங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், சிறுத்தை புலி தாக்கி செத்தவங்களை பத்தியும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு குதிரை துரத்துறதை பத்தி இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. இந்த குதிரை என்னை நோக்கி ஓடி வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நவீன் பலமா யோசிக்க ஆரம்பிச்சான். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் காரை வேகமா கிளப்பி இருந்தான். குதிரையும் கார் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருந்தது. ரொம்ப கோவமா தன்னுடைய 2 முன்னங்கால்களையும் உயர்த்தி வேகமா கணைக்கவும் ஆரம்பிச்சது. அந்த கணைப்புக்கு எங்கிட்ட தப்பிச்சிட்டியா அப்படின்னு அது சொல்ற மாதிரியே தான் இருந்துச்சு. பிறகு என்ன நினைச்சதோ தெரியல, வந்த வழியே காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. இது எல்லாத்தையுமே நவீன் தன்னுடைய ரிவர்வியூ மிரர்ல பாத்துக்கிட்டே தான் காரோட வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தான். குதிரை அங்கிருந்து ஓடி மறைஞ்சதும் நவீனுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு வந்துச்சு. இனியா கண்ட கனவு பலிச்சிருச்சு, அதுவும் இவ்வளவு சீக்கிரத்துல, இது எப்படி சாத்தியம்? இது யதார்த்தமா நடந்திருக்குமா இல்ல இனியா கண்ட கனவோட ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? அவனுக்குள்ள குழப்பம் மேலும் மேலும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அந்த குழப்பத்தோடையே காரோட வேகத்தை இன்னும் பலமா கூட்டினா. அடுத்த மைல்கல்லும் வந்துருச்சு. கொடுவாள்புரம் அரண்மனை 7 கிலோமீட்டர் அப்படின்ற மைல்கல்ல கடக்க ஆரம்பிச்சான். முதல்ல அந்த கொடுவாள்புரம் அரண்மனைக்கு போய் 2 நாட்களோ இல்ல 3 நாட்களோ தங்கியிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தேவையான ஓவியங்கள் எல்லாத்தையும் வரையணும். இனி இந்த மாதிரி இடங்களுக்கு தனியா வரவே கூடாது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு இனியாவையும் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் காரை ஓட்டிக்கிட்டு இருந்தான் நவீன். காரோட வேகத்தை எவ்வளவு அழுத்தினான்னு அவன் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. அதுக்குள்ள அடுத்த மைல்கல்லும் வந்துருச்சு. கொடுவாள்புரம் அரண்மனை 3 கிலோமீட்டர் அப்படின்ற மைல்கல்லையும் கடந்து போக ஆரம்பிச்சான். அந்த மைல்கல்லை தாண்டி சரியா 200 மீட்டர் கடந்து போனதும் இன்னொரு அறிவிப்பு பலகையும் பார்த்தான். அந்த பலகை உதிர்ந்து போய் அரைகுறை எழுத்துக்களோட காணப்பட்டுச்சு. அந்த அறிவிப்பு
பலகை கவனிச்சதும் காரோட வேகத்தை குறைச்சி அதுல இருந்த வாசகங்களை வாசிக்க ஆரம்பிச்சான். குடுவால்புரம் அரண்மனைக்கு செல்லும் வழி அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அந்த பக்கமா ஒரு கிளைப்பாதை ஒண்ணு பிரிஞ்சு போச்சு. தன்னோட காரை அந்த பக்கம் திருப்பினா ஓடிட்டு இருந்த சாலையை விட்டு கார் அந்த திசை நோக்கி போக ஆரம்பிச்சது. அந்த பாதையில நவீனால சீரான வேகத்துல மட்டும்தான் போக முடிஞ்சது. போகிற வழியில ஒரு ஐயனார் கோயில் ரொம்பவும் சிதலம் அடைஞ்சு காணப்பட்டுச்சு. அங்க ஏராளமான மண் குதிரைகளும் ஊரோட எல்லையில அமைக்கப்பட்டிருந்தது. கோவிலுக்கு முன்னாடி ஒரு முன் மண்டபம், அதுவும் கிட்டத்தட்ட இடிஞ்சு போயிருந்தது. கள்ளிச்செடிகளும் எருக்கும் செடிகளும் புதர்களா மண்டி கடந்துச்சு. 7 அடி இருக்கும். எருக்கும் செடிக்கு இடையில 7 அடி நீளம் உள்ள ஒரு கருநாகம் ரொம்ப சர்வசாதாரணமா மண்டபத்தை நோக்கி வேகமா ஊர்ந்து போயிட்டு இருந்தது. அந்த இடத்த பாக்குறதுக்கு ஏதோ அமானுஷமான இடம்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. காரோட வேகத்தை மேலும் குறைச்சவன் காரோட கண்ணாடியில இறக்கிட்டு சுத்தி முத்தும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு காரை பொறுமையா செலுத்திக்கிட்டு இருந்தான். மனித நடமாட்டம் அப்படின்னு பேச்சளவுக்கு கூட அங்க யாருமே தென்படவே இல்லை. அந்த கோவிலை கடந்து 500 மீட்டர் தள்ளி வந்த பிறகு ஒரு இடத்துல கூட்டமா ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த ஒரு வயசான கிழவன் பக்கத்துல இருந்த கருவேல மர நிழல்ல படுத்து கிடந்தான். அந்த கிழவன் படுத்து கிடந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி வரிசையா வீடுகள் இருந்துச்சு. எல்லா வீடுகளுமே இடிஞ்சு போய் சிதலம் அடைஞ்சு காணப்பட்டுச்சு. மேற்கூரைகள் எல்லாம் உடைஞ்சி தூங்கி போன வீடுகள், சில வீடுகள் தரைமட்டமாக இருந்தது. கரையான்கள் அரிச்ச கதவுகள், பாம்பு புற்று உருவாகி கிடக்கும் மனிதர்கள் இல்லாத காலை வீடுகள் அப்படின்னு விதவிதமா சிதலம் அடைஞ்ச வீடுகள் காணப்பட்டுக்கிட்டே இருந்தது. பேருக்கு கூட வெளிச்சம் அப்படின்னு எந்த வீட்லயுமே தென்படவே இல்லை. அந்த இடத்த பார்க்கும் போதே ஒரு காலத்துல ஏராளமான வீடுகள், ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அப்படின்னு இந்த கொடுவால்புரமே ரொம்பவும் செழிப்பா இருந்துச்சு. ஆனா யார்கிட்ட சாபமோ தெரியல. அடிக்கடி துர்மரணங்கள் நிகழ்ந்தது. திடீர்னு பச்சை மரங்களை தீப்பிடிச்சு எரிஞ்சது. கொடுவால்புரம் அரண்மனைக்குள்ள பகல்லையும் சரி இரவுலையும் சரி திடீர்னு கேட்கிற அழுகை சப்தமும் வித்தியாசமான சிரிப்பொலியும் மக்கள் மத்தியில ஒரு பெரும் பயத்தை உருவாக்க ஆரம்பிச்சது. உயிருக்கு பயந்து மக்கள் அங்கிருந்து ஒவ்வொருத்தரும் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. இங்க இருந்த ஜனங்கள் எல்லாருமே வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்தும் போயிட்டாங்க. ராஜாக்கள் காலத்திலையும் ஜமீன்தார்கள் காலத்திலையும் சிறப்பா விளங்கிய இந்த கொடுவால்புரம் இன்னைக்கு ஆள் ஆரவாரமே இல்லாம ரொம்பவும் மோசமான நிலைமையில இருந்துச்சு. அரண்மனை பார்க்கும் போதே படு பயங்கரமாவும் பிரம்மாண்டமாவும் இருந்துச்சு. மையத்துல அரண்மனையும் அரண்மனை சுத்தி 4 பக்கத்திலையும் வீதிகளும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கொடுவால்புரம் எவ்வளவு செழிப்பா இருந்தது அப்படின்றதுக்கு இதுதான் சாட்சி. ஆனா இன்னைக்கு நிலைமை வேறு விதமா இருந்துச்சு. பகல் நேரத்திலேயே கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாம இதோ இருள் சூழ்ந்து காணப்பட்டுச்சு. பார்க்கறதுக்கும் வித்தியாசமாகவும் புதிராவும் மர்மமாவும் இருந்தது. கொடுவால்புரத்தை பத்தி இந்த தகவல்களை எல்லாம் நவீன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஊருக்குள்ளேயே வந்துகிட்டு இருந்தான். தான் கேள்விப்பட்டது எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நவீன் கண்கூட பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். அவனுடைய கார் அரண்மனை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருந்தது. திடீர்னு எங்க இருந்தோ பாதையோட குறுக்க தள்ளாடிபடி கம்ப ஊனிக்கிட்டு ஒரு வயசான முதியவர் கடந்து போக ஆரம்பிச்சாரு. இதை முன்கூட்டியே கவனிச்ச நவீன் காரை அவர் மேல மோதாதபடிக்கு புழுதி பறக்கிற மாதிரி பிரேக் அடிச்சு நிறுத்தினா. அந்த முதியவரை பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாரு. இடுப்புல வெறும் கோவணம் தான் கட்டி இருந்தாரு. நெஞ்சு பகுதியில் இருந்த அத்தனை விளிம்புகளையும் விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த அளவுக்கு சதைப்பிடிப்பே இல்லாம எலும்பு கூட தான் காட்சி அளிச்சாரு. நரைமுடி, ஆனா கண்கள்ல மட்டும் அதீதமான கூர்மை தென்பட்டுச்சு. தாடியும் மீசையும் நரைச்சு போய் பாக்குறதுக்கே அவரு ரொம்ப வினோதமா இருந்தாரு. நவீனுக்கு ஒருவேளை ஒரு சித்தரா இருப்பாரோ அப்படின்ற சந்தேகமும் வர செஞ்சது. காரை சடம் பிரேக் போட்டு நிறுத்தந்தால ஏற்பட்ட சத்தத்தை அந்த பெரியவர் கவனிச்சுட்டு நவீனுடைய காரை அந்த பெரியவர் வினோதமா பார்த்தாரு. அவருடைய முகத்துல பல சந்தேக கேள்விகள். இதை கவனிச்ச நவீன் காரை விட்டு இறங்கி அவர் கிட்ட போய், ஐயா கொடுவால்புரம்ன்றது இதுதானே அப்படின்னு கேட்கவும், இதேதான் அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டினாரு. ஐயா இந்த ஊர்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அந்த பெரியவர் கிட்ட கேட்கவும், தம்பி இது மனுஷங்களே இல்லாத ஊரு, இங்க சுடுகாடு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டாரு. அவரை பாக்குறதுக்கு வயசானவரா தெரிஞ்சாரும் அவர்கிட்ட வந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருந்துச்சு. மனுஷங்களே இல்லாத ஊர்ல நீங்க மட்டும் இருக்கீங்களே அப்படின்னு நவீன் குறுக்கு கேள்வி கேட்கவும், தம்பி நியாயமான கேள்விதான். அவன் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு பயந்துகிட்டு பொழப்ப தேடி புள்ளக்குட்டியை கூட்டிக்கிட்டு வேற ஊருக்கு போயிட்டானுங்க. நடக்க முடியாத உழைக்க முடியாத என்ன மாதிரியான பெரியவங்களை சாவட்டோன்னு இங்கே விட்டுட்டும் போயிட்டானுங்க. நாங்களும் கூட்டிட்டு போக எந்த நாதையும் இல்லாம இருக்கிறதையும் கிடைக்கிறதையும் ஆக்கி தின்னுகிட்டு கிணத்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கோம். உசுறு போற நிலைமை வந்துச்சுன்னா நானே போய் சுடுகாட்டுல சின்னதா குழி தோண்டி படுத்துக்க வேண்டியதுதான். ஆமா இவ்வளவு கேக்குறியே, நீ யாருப்பா, நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்க அப்படின்னு அந்த வயசான பெரியவர் நவீன் கிட்ட கேட்கவும், நவீன் ஐயா என் பேரு நவீன், என் சொந்த ஊரு தஞ்சாவூர், இங்க இருக்கிற அரண்மனையை பார்க்க வந்திருக்கேன். அரண்மனையை பார்க்க வந்திருக்கிறியா? தம்பி அரண்மனை போய் பார்த்து என்ன ஆக போகுது, முதல்ல வந்த வழியை பார்த்து திரும்பி போ. ஐயா அரண்மனையை பார்த்து அங்க இருக்கக்கூடிய சிற்பங்களை ஓவியமா வரைய வந்திருக்கேன் அப்படின்னு நவீன் சொன்னதும், உனக்கு உசுறு முக்கியம் இல்லையா அப்படின்னு அந்த பெரியவர் சுருக்குன்னு கேட்டுட்டாரு. ஐயா என்ன சொல்றீங்க அப்படின்னு திடுக்கிட்டு போயிட்டான் நவீன். திரும்பி போயிடு, நீ அங்க போக வேணாம், அரண்மனையில இப்ப யாருமே இல்ல. கடைசியா வந்த ஜமீன்தாரோட வம்சம் கூட அரண்மனையை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அரண்மனைக்குள்ள இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு குழந்தை குட்டிங்களோட தூரதேசத்துக்கு போயிட்டதா பேசிக்கிறாங்க.
அரண்மனையும் சிதைஞ்சு போயிருச்சு. செடி கொடிகள்லாம் மண்டி கிடக்கு, கோரமா நிக்குது. பேயும் பிசாசும் அரண்மனைக்குள்ள உலாவறதா ஒரு பேச்சும் இருக்கு. ஜமீன்தாரோட கடைசி வாரிசு நியமனம் பண்ண ஒரு வேலைக்காரி மூர்த்தி மட்டும் அங்க தங்கியிருந்தா. அவளும் வயசானவ தான். இப்போ உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த பக்கம் போய் பல வருஷம் ஆச்சு. நீ அங்க போனா உன்னோட உசுருக்கு என்ன ஆகும்னு நல்ல உத்தரவாதம் சொல்ல முடியாது. அதனால வந்த வழியா போயிடு அப்படின்னு முதியவர் படபடன்னு பேசிட்டு மூச்சு வாங்கவும் ஆரம்பிச்சாரு. அவருடைய வார்த்தைகள் நவீனுக்குள்ள ஒரு பெரிய அச்சுறுத்தலை உருவாக்க ஆரம்பிச்சது. நவீனுக்கு லேசா உதறலும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பேசாம திரும்பி போயிடலாமா அப்படின்னு தனக்கு தானே கேட்டுக்கவும் செஞ்சான். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து வெறுங்கையோட திரும்பி போனா நல்லாவா இருக்கும்? என்னோட ஓவிய கண்காட்சியில சிறப்பா இருக்க போற ஓவியங்களே இங்க நான் வரைய போற ஓவியங்கள் தான். அப்படி இருக்கும் போது இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயும் யோசிச்சான். உடனே திரும்பி போற எண்ணத்தை கைவிட்டுட்டு, ஐயா இவ்வளவு தூரம் எனக்கிட்ட வந்திருக்கேன், அதனால இந்த அரண்மனைக்கு பக்கத்துல போய் ஒரே ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேனே அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட நவீன் சொல்லவும், சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம்பா. நான் பெத்த பிள்ளைங்களே என் பேச்சை கேட்காம என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. நீ யாரு பெத்த பிள்ளையோ, நீ என் பேச்சை கேப்ப? போ, தாராளமா போ. வாழ வேண்டிய வயசுல சாகணும்ன்றது உன் தலைவிதி, யாரால தடுக்க முடியும் அப்படின்னு வெறுப்பும் கோவமா வார்த்தைகளை கக்கிட்டு அந்த முதியவர் அங்கிருந்து நகர்ந்து போயிட்டாரு. நவீன் மறுபடியும் வந்து தன்னுடைய கார்ல ஏறி காரை கிளப்பினா. செடி கொடிகள் மண்டி கிடந்த அந்த அரண்மனைக்குள்ள கார் நுழைய ஆரம்பிச்சது. கருங்கலால் கட்டப்பட்ட உயரமான நுழைவாயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே அந்த அரண்மனை எவ்வளவு பிரம்மாண்டம், எவ்வளவு பெருசுன்றத நவீன் உணரவும் ஆரம்பிச்சான். காரை நிறுத்திட்டு காரை விட்டு கீழே இறங்கினதுமே அதிர்ந்து போயிட்டான். காரணம், அரண்மனைக்கு இடது பக்கமா செடி கொடிகள் மண்டி கிடந்த அந்த புதருக்கு பக்கத்துல அது நின்றுட்டு இருந்தது. அது வேற எதுவும் இல்ல, வர வழியில அவனை துரத்துச்சே அதே கருப்பு குதிரை. ஒரு நிமிஷம் நவீனுக்கு இதய துடிப்பு நின்னு போகிற மாதிரி இருந்துச்சு. வர வழியில காட்டுல பார்த்த அதே குதிரை நாம இங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்துச்சு? இது என்ன முரட்டு குதிரை, சரியான பொல்லாத குதிரையா இருக்கு. இனி அவளோட கனவுல வந்த அதே குதிரை என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. என் கண்ணை விட்டு மறைஞ்சதுன்னு பார்த்தா மறுபடியும் என் கண்ணு முன்னாடி நிக்குது. இது உண்மையிலே குதிரை தானா, இல்ல இந்த குதிரைக்குள்ள ஏதாவது ஆவிகள் புகுந்திருக்கா அப்படின்ற பலமான சந்தேகம் நவீன்குள்ள வர ஆரம்பிச்சது. நவீனோட கார் அரண்மனைக்குள்ள வந்ததையோ நவீன் காரை விட்டு இறங்கினதையோ அந்த குதிரை கவனிச்ச மாதிரியே தெரியல. ஏன்னா குதிரையோட பின்பக்கம் தான் நவீனை நோக்கி இருந்தது. முகம் அவனுக்கு எதிர் திசையில இருந்துச்சு. நவீனுக்குள்ள மிகப்பெரிய அச்சம். ஒருவேளை அந்த குதிரை தன்னை திரும்பி பார்த்துட்டா தன்னை பார்த்ததும் துரத்த ஆரம்பிச்சிருமோ அப்படின்ற சந்தேகமும் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. பேசாம இங்க இருந்து சத்தம் போடாம கிளம்பிடலாமா? வந்த வரைக்கும் போதும், பார்த்த வரைக்கும் போதும், பயந்த வரைக்கும் போதும், ஓவியமும் வேணாம், ஒண்ணு வேணான்னு ஊருக்கே போயிடலாமா அப்படின்ற எண்ணம் நவீனுக்குள்ள உதயமாக ஆரம்பிச்சது. நவீன் ஒரு விதமான குழப்பத்தோட அதே இடத்துல நின்றுட்டு இருந்தான். அவனால ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்கவே முடியல. அந்த குதிரையவே வச்சக்கன் வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. இந்த குதிரை நம்ம வந்து நின்னதும் சத்தம் கேட்டு இருந்தா திரும்பி பார்த்திருக்கோம். ஆனா குதிரை திரும்பவே இல்ல. அதனுடைய வாழையோ பின்னங்கால்களையோ கூட லேசா அசைக்கவே இல்ல. உண்மையிலேயே இந்த குதிரை உயிரோடு தான் இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு மாய குதிரையா அப்படின்னு சந்தேகமா யோசிக்கவும் ஆரம்பிச்சான். அப்பதான் குதிரைக்கு நேர் எதிரில ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்ததை கவனிச்சான். குதிரைக்கு எதிரில எதுக்காக விளக்கு எரியணும், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சபடியே பயந்து தான் அடி மேல அடி வச்சு குதிரையை நெருங்கினா. குதிரைக்கும் அவனுக்கும் இடையில வெறும் 10 அடி இடைவெளி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா குதிரை அசையவே இல்ல. நவீனுக்குள்ள கொஞ்சம் தைரியம் வர ஆரம்பிச்சது. குதிரையை பின்னாடி இருந்தே பார்க்காம பக்கவாட்டுல சில அடிகள் எடுத்து வைக்கும் போதுதான் குதிரையோட கழுத்துல ஒரு மாலை இருந்ததையும் கவனிச்சான். அந்த மாலை எப்போதோ போடப்பட்ட ஒரு பூ மாலை இப்போ காஞ்சி போய் சருகா காட்சி அளிச்சது. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த குதிரை உயிர் குதிரை கிடையாது, கல் குதிரை. அதுவும் கருப்பு வண்ண கருங்கல்லால் செதுக்கப்பட்ட குதிரை. அச்சு அசலா ஒரு நெஜ குதிரை மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க. இந்த கல் குதிரையை நெருங்கி பார்த்தால் ஒழிய இது கல்லுன்றத கண்டுபிடிக்க முடியாது. தூரத்துல இருந்து பார்த்தா யாரா இருந்தாலும் ஏமாந்துதான் போவாங்க. அந்த அளவுக்கு தத்ரூபமா குதிரையோட முகமும் வால் பகுதியும் வாய்ப்பகுதியும் கண்களும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்கள்ல ஒரு தெய்வீக தன்மை தெரிஞ்சது, ரசனையும் கூட. இந்த குதிரைக்கும் தன்னை துரத்தின அந்த கருப்பு குதிரைக்கும் இந்த அரண்மனைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு நவீனுக்குள்ள பலமான ஒரு சந்தேகமும் வர ஆரம்பிச்சது. எதுக்காக இந்த குதிரைய அரண்மனையோட இடது பக்கம் வச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எதுக்காக விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற பல சந்தேகங்கள் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. அதே நேரத்துல காத்த கிழிச்சுக்கிட்டு நவீன குறி வச்சு ஒரு கத்தி சர்ன்னு அவனை நோக்கி வேகமா வர ஆரம்பிச்சது. கூட்டத்துல ஒரு விதமான சலசலப்பு உருவாக ஆரம்பிச்சது. ஜனங்க எல்லாருமே அவசரமா எழுந்திருக்கவும் ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு இளைஞன் கத்த ஆரம்பிச்சான், எல்லாரும் இங்க இருந்து ஓடிடுங்க, இங்கே இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சத்தம் போட்டு கத்தவும் அங்கிருந்த மக்கள் எல்லாருமே திகைச்சு போயிட்டாங்க. கொள்ளக்காரன் ஒருத்தன் அவனுடைய கூட்டாளிகளோட இந்த குங்குமதுர்கா அம்மன் கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்கானா, அவன் ரொம்ப மோசமானவனா, அவன் பேரு துருவன் அப்படின்னு சொன்னதும் ஒட்டுமொத்த கூட்டமும் திகைச்சு போய் ஆளுக்குற திசைக்கு ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த
கொள்ளைக்காரன் துருவன் ரொம்பவும் மோசமானவன். ஜமீன்தார்களுக்கும் சரி வெள்ளைக்காரங்களுக்கும் சரி சவால் விட்டுட்டு மலைக்காட்டுல பதுங்கி இருக்கிறவன், ஈவு இறக்கமே இல்லாதவன், கல்மணம் படைச்சவன், வாழை சுழற்றதுல சுத்தமான வீரன், கண்களை கட்டிக்கிட்டு குதிரையில சவாரி செய்யற அளவுக்கு சூரன், பட்டப்பகல்லையே ஜமீன்தாருடைய மாளிகைக்குள்ள நுழைஞ்சி கொள்ளை அடிக்கிறவளுக்கு தைரியசாலி. மதுவும் மங்கியும் தான் துருவனுடைய பொழுதுபோக்கு. அழகான பெண்களை பார்த்துட்டா விட்டு வைக்கவே மாட்டான். அது யாரா இருந்தாலும் சரி தூக்கிட்டு போயிடுவான். அவனால தூக்கிட்டு போகப்பட்ட இளம் பெண்கள் ஏராளமான பேரு. மலைக்காட்டுல துருவன் இருப்பிடத்துக்கு தூக்கிட்டு போன பெண்கள் யாருமே உயிரோட திரும்பி வந்ததா வரலாறே கிடையாது. துருவன் கிட்ட கற்பை இழந்து அந்த காட்டுக்குள்ளேயே உயிரை மாச்சுக்கிட்ட இளம் பெண்களோட எண்ணிக்கை ஏராளம். துருவனுடைய தலைக்கு ஜமீன்தார்கள் ஒரு விலை கொடுத்திருக்காங்க, வெள்ளைக்காரங்களும் ஒரு விலை தர தயாரா இருக்காங்க. ஆனா துருவனை யாராலையும் நெருங்கவே முடியல. அந்த கொள்ளைக்கார துருவன் எங்க இருந்து வருவான், எப்படி வருவான், எதை கொள்ளடிச்சிட்டு போவான் அப்படின்றத யாராலும் கணிக்கவே முடியாது. அவன் பேரை கேட்டாலே குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட அந்த கொள்ளைக்காரன் தான் இங்க கொள்ளடிக்கு வரப்போறதா ஒரு தகவல் வந்திருக்குன்னு அந்த இளைஞன் கூக்குரலிட்டு கத்த ஆரம்பிச்சான். துருவனோட பேரை கேட்ட பிறகுதான் அங்கிருந்த மக்கள் எல்லாருமே தலைதறிக்க ஓடவும் ஆரம்பிச்சாங்க. இந்த குங்குமதுர்க கோவில்ல கொள்ளடிக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்ல, இங்க எதுக்காக அந்த துருவன் வரான் அப்படின்னு கேட்டபடியே ஒரு முதியவர் அந்த இளைஞனை கடந்து போக ஆரம்பிச்சாரு. குங்கும துர்கை அம்மனுடைய ஐம்பொன் விக்கிரகத்தை ஏற்கனவே வெள்ளைக்காரங்க அபகரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது வெறும் கருங்கலான சிலை மட்டும்தான். உண்டியிலையும் திருவிழாவுக்கு முத நாளே திறந்துட்டாங்க. அப்படி இருக்கும் போது துருவன் எதை கொள்ளடிக்கிறதுக்காக இங்க வரானா அப்படின்ற சந்தேகம் தான் மக்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சது. இதே விஷயத்தை தான் அங்கிருந்த மக்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. அந்த இளைஞன் பக்கத்துல இருந்த அவனுடைய தோழனும் இததான் அந்த இளைஞன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சான். துருவன் இங்க வர்றது கொள்ளடிக்கிறதுக்காக இல்ல, நாட்டியக்காரை நீலமதியை தூக்கிட்டு போறதுக்காக வரானா அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னதும், ஐயோ பாவம், இந்த நீலமதி அந்த துருவனுடைய கண்ணில் எப்படி சிக்கினா அப்படின்னு சந்தேகமா கேட்டதுக்கு, துருவன் என்ன கோயில் கோயிலாவ போய்கிட்டு இருக்கான், அவெல்லாம் ஒண்ணு நீலமதிய பார்த்ததே இல்ல. நாட்டியக்காரை நீலமதியோட அழக பார்த்த எவனோ ஒருத்தன் துருவன் கிட்ட போய் அவளை பத்தி புகழ்ந்து சொல்லியிருக்கான். நீலமதிய பத்தி புகழ்ந்தும் அவளை வர்ணிச்சு சொன்னதை கேட்டதும் அந்த காமுகனுக்கு புத்தி மாறி போச்சு. நீலமதியை தூக்கிட்டு போக வந்துகிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருந்த விஷயம் நீலமதி காது வரைக்கும் எட்ட ஆரம்பிச்சது. விஷயத்தை கேள்விப்பட்டதுமே நீலமதி வியர்த்து போனா. நீலமதி பயத்தோடையே தன் பக்கத்துல இருந்த வாத்தியக்காரர்கிட்ட, அண்ணே பாத்தீங்களா, பனவோல அம்பல எழுதப்பட்டிருந்த செய்தி உண்மையாகிருச்சு, என்னோட நிலைமை என்ன ஆகுனே தெரியலையே அப்படின்னு நீலமதி கலங்க ஆரம்பிச்சா. அழாத நீலமதி, நம்ம எப்படியாவது அந்த துருவனுடைய கண்ணில் படாம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த வாத்தியக்காரர் ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சாரு. அண்ணே தப்பிக்க முடியுமா அப்படின்னு பாவமா கேட்க ஆரம்பிச்சா நீலமதி. முடியும், முயற்சி செஞ்சா நிச்சயம் முடியும், எங்களோட உயிர் போனாலும் சரி அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல, உன்னை காப்பாத்தியே தருவோம் அப்படின்னு வாத்தியக்காரங்க எல்லாமே சேர்ந்து உணர்ச்சி ததுமா பேச ஆரம்பிச்சாங்க. நீலமதிக்கு கொஞ்சம் தைரியம் வர ஆரம்பிச்சது. முதல்ல இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பு, இனி இந்த இடத்துல நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு நீலமதியை அவசரப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நீலமதி வாத்தியக்காரங்க சொன்ன வழியே நடக்கவும் ஆரம்பிச்சா. குங்கும துர்கை அம்மன் கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய இலுப்பு மரம் இருந்துச்சு. அந்த இலுப்பு மரத்துக்கு கீழே தான் மாடுகள் பூட்டிய அவங்க வந்த கூண்டு வண்டியும் இருந்துச்சு. வாத்தியக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நீலமதியை பாதுகாப்பா அழைச்சிட்டு போய் அந்த கூண்டு வண்டியிலையும் ஏத்தினாங்க. கூடவே வாத்தியக்காரர்களும் வண்டியில ஏறி உட்கார்ந்தாங்க. வண்டியில ஏறி உட்கார்ந்ததும் வாத்தியக்காரர்கள மூத்தவரு, டே சங்கையா, உன்னால எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா குறுக்கு வழியில வண்டியை செலுத்து அப்படின்னு கட்டளையும் போட்டாரு. வண்டி ஓட்டுற சங்கையா வண்டியில ஏறி உட்கார்ந்ததும் தார்குச்சி எடுத்து மாடுகளோட பின்புறத்துல வேகமா தட்டினா. தட்டி விட்ட வேகத்துல குதிரை கணக்கா சலங்க கட்டி அந்த மாடுகள் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. கூண்டு வண்டி குறுக்கு பாதையில வேகமா ஓட தொடங்குச்சு. அதே சமயம் குதிரைகளுடைய குளம்பொலியும் வண்டிக்கு சமீபத்துல கேட்கவும் ஆரம்பிச்சது. சங்கையா வண்டியை குறுக்கு வழியில ஓட்ட ஆரம்பிச்ச சில நிமிடங்கள்லயே குங்கும துர்கை அம்மன் கோவிலுக்கு சில குதிரைகளும் வந்து சேர்ந்திருந்தது. குதிரைகளுடைய குளம்பொலி சத்தமும் அதனுடைய கனைப்பும் நீலமதிக்கு தெளிவா கேட்டுச்சு. நீலமதிக்கு படபடப்பு அதிகமாக ஆரம்பிச்சது. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு தோணுச்சு. பயத்தோடவே, அண்ணே அந்த துருவனும் அவனுடைய கூட்டாளிகளும் குங்கும துர்கை அம்மன் கோவிலோட வளாகத்துக்கு வந்துட்டாங்க போல இருக்கு, நாங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் அங்க இருந்த மக்கள் மேலதான் கோவப்பட்டிருப்பாங்க, எப்படியும் என்ன தேடி நம்ம வண்டியை துரத்துக்கிட்டு வரவும் வாய்ப்பு இருக்கு அப்படிதானே அப்படின்னு கேட்கவும், சத்தம் கேட்கறத பார்த்தா அப்படிதாமா தெரியுது, துருவன் நம்ம நெருங்கி வந்துட்டான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு வாத்தியக்காரர்களை சில பேரும் சொல்ல ஆரம்பிச்சதும் நீலமதியோட படபடப்பு பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிச்சது. நீலமதி படபடக்கிறத பார்த்ததும் வாத்தியக்காரர்ல இருந்த மூத்தவரு, பயப்படாத, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், உன்னை காப்பாத்துறதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம், நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொன்னாரு. என்னை காப்பாத்துற முயற்சியில உங்களோட உயிருக்கெல்லாம் ஆபத்து ஏற்பட்டுருமோன்னு பயமா இருக்கு, என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேணாம், என்னால நீங்க யாரும் பாதிப்படைய கூடாது, அதனால என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க, நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு நீலமதி அழுதபடியே பேச ஆரம்பிச்சா. நீலமதி, என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, உன்னை விட எங்க உயிர் ஒண்ணு எங்களுக்கு பெருசு
பெருசு இல்ல, எது நடந்தாலும் சரி எங்களை எல்லாம் தாண்டி தான் அந்த துருவன் உன்னை நெருங்கவே முடியும் அப்படின்னு தொடர்ந்து நீலமதிக்கு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா நீலமதிக்கு பயம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அண்ணே, நீங்க யாருமே தனிநபர் கிடையாது, உங்க எல்லாருக்குமே பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்கள யாரு காப்பாத்துவா? எனக்கு அப்படி இல்ல, நான் தனியாள் தான், என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, என்னை இங்கே விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சா. இதை கேட்டதும் ஒரு வாத்தியக்காரர் கோவப்படவே ஆரம்பிச்சிட்டாரு. நீலமதி, நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ கால சலங்கையை கட்டிக்கிட்டு கால் வலிக்க விடிய ஆடிட்டு இருக்கிறதாலதான் நாங்களும் எங்க குடும்பமும் அரை வயிறாச்சு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம். எங்க உடம்புல உசு இருக்கிற வரைக்கும் உன் மேல இருக்கக்கூடிய விசுவாசமும் சரி பாசமும் சரி எங்க யாருக்கும் குறையவே குறையாது. எதையாவது பேசி எங்களை நன்றி கட்டவங்களா ஆக்க முயற்சி பண்ணாத நீலமதி, அது நடக்கவே நடக்காது. அந்த பாதகன் துருவம் மட்டும் துரத்திட்டு வரட்டும், நாங்களா அவனான்னு ஒரு கை பாத்துறோம். அவன் மட்டும் ஒன்னு தொட முயற்சி பண்ணானா நிச்சயம் அவன் உடம்புல உசுர் இருக்காது, நாங்க அந்த உசுரை எடுத்துருவோம் அப்படின்னு வீராவேசமா பேசவும் ஆரம்பிச்சாங்க. அவங்க பேசுறதை கேட்டதும் நீலமதி மேலும் உடஞ்சு ஆட ஆரம்பிச்சுட்டா. நீங்கெல்லாம் என் மேல காட்டுற அக்கறைக்கும் பாசத்துக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலன்னு அப்படின்னு உருக்கமாவும் பேச ஆரம்பிச்சா. அதே நேரத்துல கோவில் இருந்த திசையில இருந்து அழுகுரலும் கூக்குரலும் சத்தமா கேட்கவும் ஆரம்பிச்சது. இவங்களோட கூண்டு வண்டிய எந்த குதிரைகளும் துரத்துட்டு வந்த மாதிரியே தெரியல, நம்மளை யாரும் பின்தொடர்ந்து வர மாதிரியே தெரியல, நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வாத்தியக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வண்டியோட வேகம் குறைய ஆரம்பிச்சது. வண்டியோட வேகம் குறைய ஆரம்பிச்சதும் சங்கையா என்னாச்சு அப்படின்னு வயதுல மூத்தவரான அந்த வாத்தியக்காரர் கேட்டதும் பாதையை யாரோ வழிமறிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சங்கையா சொல்லவும் ஒட்டுமொத்த வாத்தியக்காரர்களும் கூண்டு வண்டி விட்டு எட்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பார்த்த காட்சி அவங்க எல்லாரையும் குளநடுங்க வச்சிருச்சு. ஏன்னா பாதையோட குறுக்கு முக்கால் பணமர உயரத்துக்கு தடிமனா முரட்டுத்தனமா துருவன் நின்றுட்டு இருந்தான். அவனுடைய ஒரு கையில கூறுவாள், இன்னொரு கையில தீப்பந்தம், தலையில முண்டாசும் கட்டி இருந்தான், கழுத்துல புலிநகம் கோர்த்த சிவப்பு கயிறு, அவனுடைய 2 புஜங்கள்லயும் வரிசையா நிறைய தாயத்துகளையும் கட்டி வச்சிருந்தான். கூண்டு வண்டி அவனுக்கு சிலடி தூரத்துல முன்னாடி நிக்கவும் தீப்பந்தத்தை உயர்த்தி பார்த்தான். அந்த வெளிச்சத்துல வாத்தியக்காரர்களுடைய முகம் தெளிவா தெரிஞ்சது. அவங்க எல்லாரையும் பார்த்ததுமே துருவன் கலகலன்னு சிரிக்கவும் ஆரம்பிச்சுட்டான். என்னை யாரும் ஏமாத்த முடியாது, என் கண்ணுல மண்ணை தூவிட்டு எங்கிட்ட தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்களா? நான் வரப்போறேன்னு தெரிஞ்சதும் அந்த நீலமதி தப்பிப்பா அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் என்னோட கூட்டாளிகளை மட்டும் துர்க்கையம்மன் கோயிலுக்கு அனுப்பிட்டு நான் குறுக்கு வழியில உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தொடர்ந்து சத்தமா சிரிக்கவும் ஆரம்பிச்சான். வந்திருக்கிறது துருவன் தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதும் கூண்டு வண்டிக்குள்ள இருந்த எல்லாருடைய இதயமும் பயத்தால கணக்கவும் ஆரம்பிச்சது. இதயம் படு வேகமா துடிக்கவும் ஆரம்பிச்சது. துருவன் அவனுடைய கர்ண கொடூரமான குரல்ல பேச ஆரம்பிச்சான். நீலமதி, முதல்ல கீழே இறங்கு, நீயா வர போறியா இல்ல நான் வரட்டுமா அப்படின்னு உருமவும் ஆரம்பிச்சான். முன்னால ஒரு அடி எடுத்து வைக்கவும் கூண்டு வண்டிய பயத்துல குலுங்க ஆரம்பிச்சது. எல்லாருமே கூண்டு வண்டிக்குள்ள பயத்தோட உட்காந்து இருந்தாங்க. யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. துருவன் மறுபடியும் மிரட்ட ஆரம்பிச்சான். ஏ நீலமதி, கீழே இறங்கி வர போறியா இல்லையா அப்படின்னு அதட்டெல்லாம் மிரட்டவும் நீலமதியால பொறுத்துக்கவே முடியல. விருட்டுன்னு எழுந்தா. என்ன கீழே இறங்கி வர சொல்ல நீ யாரு அப்படின்னு கடுக்கோவமா கத்தினா. நான் தான் துருவன், என்னையா யாருன்னு கேக்குற அப்படின்னு பேசிக்கிட்டே கூண்டு வண்டிய நெருங்கி வந்தான் துருவன். நீலமதி வெளுத்து போயிட்டா. குடுவால்புரம் அரண்மனை நவீன குறி வச்சு சருன்னு காற்ற கிழிச்சுக்கிட்டு எங்க இருந்தோ பறந்து வந்தது ஒரு கத்தி. நல்ல கூர்மையான கத்தி, பளபளப்பான ஒரு கத்தி. படம் வரையறதுக்காக நவீன் தயாராகிட்டு இருந்தான். அதனால பிரஷ் எடுத்து பெயிண்ட குழைக்கிறதுக்காக கீழே குனிஞ்சான். அப்போ அந்த கத்தி அவனை கடந்து போய் உடஞ்சு கிடந்த ஒரு மரத்தூண்ல சொருகி நின்னுச்சு. சத்தம் கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தான். கொஞ்சம் ஏமாந்திருந்தாலும் அந்த கத்தி அவனுடைய குரல் வளைய பதம் பார்த்திருக்கும். குரல் வளைய மட்டும் பதம் பார்த்திருந்தா அந்த இடத்துலயே சுருண்டு விழுந்திருப்பான். நவீன் தன்னை நோக்கி யாரு கத்தியை வீசிருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சுத்து முத்தும் பார்த்தவன் தனக்கு பின்னாடி யார் நிக்கிறா அப்படின்றத கவனிக்க தவறிட்டான். என் மேல யாரு கத்தி வீசிருப்பா, எனக்கு அவங்களுக்கு என்ன பகை இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பின்பக்கம் திரும்பி பார்த்தவன் ஒரு நிமிஷம் மிரண்டே போயிட்டான். ஏன்னா அவனுக்கு பின்னாடிதான் நின்றுட்டு இருந்தா அந்த வயசான கிழவி. குறைஞ்சது அந்த கிழவிக்கு 70 வயசாவது இருக்கும். இடுங்கிய கண்கள், ஆனாலும் ரொம்ப கூர்மையான கண்கள். முகத்துல அப்படி ஒரு கோபம். சிகப்பு நிறத்துல ஒரு சேலைய கட்டியிருந்தா. காதுல கனமான தங்கட்டி ஊசல் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்புன்றதே இல்ல. கோபமா நவீனை பார்த்து யாருடா நீ அப்படின்னு கரகரப்பான குரலை கேட்டா. பாட்டி, என் பேரு நவீன், வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சாந்தமா தான் பேசினா நவீன். இங்க உனக்கு என்னடா வேலை, அரண்மனைக்குள்ள திருட வந்தியா அப்படின்னு கோபமா கத்த ஆரம்பிச்சுட்டான் அந்த கிழவி. பாட்டி, நான் திருடலாம் கிடையாது, நான் ஓவியம் வரையறவன், இந்த அரண்மனைய ஓவியமா வரையறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆமா, என் மேல கத்தி வீசுறது யார் பாட்டி, நீங்களா அப்படின்னு சந்தேகமா கேட்கவும், ஆமா நான் தான் கத்திய வீசினேன், சட்டுன்னு நீ குனிஞ்சிட்ட, அதனாலதான் நீ உயிர் பழிச்ச, இல்லாட்டி இந்நேரத்துக்குலாம் நீ எம்லோகம் போயிருப்ப. இந்த
இந்த அரண்மனைக்கு உரிமையுள்ள ஜமீன்தாரோட பேரன் இப்ப தூரதேசத்துல இருக்காரு. இவ்வளவு பெரிய அரண்மனையை என்னுடைய பொறுப்புல தான் விட்டுட்டு போயிருக்காங்க. ரா பகலா இந்த அரண்மனையை காவல் காக்கிற காவல்காரியே நான் தான். என்னோட அனுமதி இல்லாம இங்க உள்ள நுழையறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? என்னோட அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சா இதுதான் கதி அப்படின்னு இடுப்புல சொருகி வச்சிருந்த இன்னொரு கத்தியை எடுத்து நவீன் நோக்கி உயர்த்தி பிடிச்சா. அதை பார்த்ததும் நவீன் மிரண்டு போயிட்டான். என்ன பாட்டி பண்றீங்க அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கவும், மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டெல்லாம் எச்சரிக்க ஆரம்பிச்சா அந்த கிழவி. பாட்டி 2 நாள் தான் இங்க தங்கி இருந்துட்டு தேவையான ஓவியங்களை வரைஞ்சு எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போய்கிட்டே இருக்கேன், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி பார்த்தான். இங்க இருக்காத, மரியாதையா போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு பாட்டி எச்சரிக்கை பண்ற மாதிரியே மிரட்டிக்கிட்டு இருந்தா. இந்த அரண்மனையில இந்த சொக்காயை தவிர வேறு யாராலும் ஒரு ராத்திரி கூட தங்கி இருக்க முடியாது. அப்படி தங்கி இருந்தாங்கன்னா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியே போயிடுவாங்க, இல்ல இதே அரண்மனைக்குள்ள உசர விட்டுருவாங்க, ஜாக்கிரதை அப்படின்னு எச்சரிக்க ஆரம்பிச்சா பாட்டி. ஏன் பாட்டி இந்த அரண்மனைக்குள்ள ஏதாவது காத்து கருப்பு அண்டி இருக்கா அப்படின்னு நவீன் கொஞ்சம் கிண்டலா கேட்கவும், எதையும் என்னால விவரமெல்லாம் சொல்ல முடியாது, நான் சொல்றத சொல்லிவிட்டேன். எங்கேயோ பிறந்து எப்படியோ வளர்ந்து இந்த அரண்மனையில வந்து தங்கி சாகணுன்றது உன்னோட தலைவிதினா அதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த அரண்மனைக்குள்ள உனக்கு எது நடந்தாலும் நான் பொறுப்பாக முடியாது. அப்புறம் யாரும் வந்து என்ன கேள்வி கேட்க கூடாது இல்ல, அதனாலதான் உன முன்கூட்டியே நான் எச்சரிக்கிறேன். 2 நாள் என்ன 10 நாளைக்கு கூட தங்கிக்கோ, ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன குறை சொல்லாத. ஒருவேளை இந்த அரண்மனைக்குள்ளேயே நீ செத்து போய் தொலைஞ்சிட்டினா இங்கேயே ஒரு குழியை தோண்டி உன்னை புதைச்சிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிடுவேன், புரியுதா அப்படின்னு சோக்காய் கிழவி தெளிவா எச்சரிக்கை பண்ணா. நவீன் ஒரு முடிவுல தான் இருந்தான். பாட்டி எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, வந்தது வந்தாச்சு, இங்கே தங்கி இருந்து படத்தை வரைஞ்சிட்டு கிளம்புறேனே, இதுக்கு முன்னாடியாவது இந்த அரண்மனைக்குள்ள யாருமே இல்ல நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன், இப்பதான் நீ இருக்கிய பாட்டி, எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லி சோக்காய் கிழவிக்கு ஐஸ் வைக்கிற மாதிரியே பேச ஆரம்பிச்சான் நவீன். ஆனா இதை எதையும் பெருசா காதல வாங்கிக்காம சொக்காயி தான் வழியை பார்த்துக்கிட்டு அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட்டா. உள்ள சிதறமடைஞ்சு கிடந்த அரண்மனையை தாண்டி அரண்மனையோட பின்பக்கத்துக்கும் போய் சேர்ந்திருந்தா. இதை வெளியில இருந்து கவனிச்சுட்டே இருந்தான் நவீன். அதன் பிறகு தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சான். அந்த குதிரை ஓவியத்தை முழுசா வரைஞ்சு முடிச்சான். சிலைய வடிக்கப்பட்டிருந்த அந்த கருப்பு குதிரை எப்படி இருந்துச்சோ அதே போல தத்ரூபமா ஓவியத்தையும் வரைஞ்சு முடிச்சான். ஓவியத்தை வரைஞ்சு முடிச்சதும் ஒரு கப் டீ குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நவீனுக்கு தோணுச்சு. அதனால நேர காரு கிட்ட போய் டிக்கியை திறந்தான். காருக்குள்ள கேஸ் சிலிண்டர், அடுப்பு எல்லாத்தையுமே செட்டா எடுத்துட்டு வந்திருந்தான். அரண்மனையோட முன் பக்கத்துல ஒரு உயரமான மண்டபம் இருந்துச்சு. அந்த இடத்துல கேஸ் சிலிண்டர் செட் பண்ணி அடுப்பையும் பத்த வச்சு கிரீன் டீயும் போட ஆரம்பிச்சான். டீயை போட்டு முடிச்ச பிறகு 2 பிளாஸ்டிக் கப்ல டீயை எடுத்துக்கிட்டு ஒன்னு அவன் குடிச்சுக்கிட்டு சொக்காய் கிழவி தேடி போக ஆரம்பிச்சான். சொக்காய் கிழவி அரண்மனைக்கு பின்பக்கத்துல இருந்த தோட்டத்துல மண்டி கிடந்த புல்ல அருவாளால் நறுக்கிட்டு இருந்தா. அவகிட்ட கொண்டு போய் ஒரு கப் டீயை கொடுக்கவும் அதை வாங்காம முறைக்க ஆரம்பிச்சுட்டா சொக்காயி. மத்தவங்க கிட்ட கையேந்தி சாப்பிடணுன்ற எந்த அவசியமும் எனக்கு இல்ல, அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படின்னு கோபமா பதில் சொன்னவ தன்னோட வேலையை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சா. நவீனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரியான சுயகௌரவம் பிடிச்ச கிழவி. அரண்மனையோட வெளிப்பக்க சுவர்ல மூலிகை சாற்றால நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது. ஒவ்வொன்னா ரசிச்சு பார்த்துக்கிட்டே வந்தான். அரண்மனையோட மிகப்பெரிய நுழைவாள் கிட்ட வந்து நின்னதும் அந்த கதவை கவனிச்சான். கதவு முழுக்கவும் பூ வேலைப்பாடுகள் ரொம்ப நுணுக்கமா செய்யப்பட்டிருந்தது. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு. அதையே ஒரு ஓவியமா தீட்டலாம், நாளைக்கு வேலையா அதுதான் செய்யறோம் அப்படின்னு நவீன் தனக்குள்ள முடிவும் பண்ணிக்கிட்டான். அந்த நுழைவாயில ரசிச்சு பார்த்த நவீன் அரண்மனையோட முன்மண்டபத்துக்கு வந்து உட்கார்ந்தான். அந்த நேரத்துல சூரியன் மேற்கு திசையில மறைய ஆரம்பிச்சிருந்தது. அரண்மனையோட தோட்டத்தை வேலை பார்த்துட்டு இருந்த சொக்காயி இப்போ திடீர்னு முன்வாசல நுழைஞ்சிட்டு இருந்தா. உள்ள நுழைஞ்சவ நேரா அரண்மனைக்குள்ள போய் அந்த காலத்து மின் விளக்குகளை எரிய விட்டுட்டு வெளியே வந்தா. அரண்மனை முழுசும் அங்கங்க திட்டு திட்டா மஞ்சள் நிறத்துல குறைவான வெளிச்சமே இல்லாததுக்கு இந்த வெளிச்சம் பரவாயில்ல அப்படின்னு நவீனுக்கு தோணுச்சு. நவீன் உட்காந்து இருந்த முன் மண்டபத்திலையும் ஒரு விளக்கை எரிய விட்டுட்டு அவ தான் வழியே போக ஆரம்பிச்சா. பாட்டி கொஞ்சம் நில்ல, அரண்மனையை கொஞ்சம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு கேட்கவும், என்னது அரண்மனை சுத்தி பார்க்கணுமா? காலையில உசுரோட இருந்துனா விழுந்ததும் சுத்தி பாரு, இப்ப எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன் அப்படின்னு சோம்பல் முறிச்சுக்கிட்டு கொட்டாய் விட்டுக்கிட்டு அந்த இருட்டுல கரைஞ்சு போனான். இந்த வார்த்தையில கேட்டதும் நவீன் தகச்சு போயிட்டான். உசுரோட இருந்துனா விழுந்ததும் சுத்தி பாரா, அதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்காக அந்த கிழவி இப்படி சொன்னா அப்படின்னு அவ சொன்ன வார்த்தையே மறுபடியும் தனக்குள்ள சொல்லி பார்த்துக்கிட்டான். ஆனா அதுக்கான புதிர் தான் விளங்கவே இல்லை. தொக்காய் கிழவி சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு அப்பா அவனுக்கு புரியல. ஆனா அன்னைக்கு இரவு நடந்த
நடந்த ஒரு சம்பவம் அவனுடைய முதுகெலும்பையே சில்லிட வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அரண்மனையோட முன்மண்டபத்துல தான் நவீன் ஒரு மேடை மேல படுத்திருந்தான். அரண்மனைக்குள்ள இருந்து சப்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஜல் ஜல் ஜல், ரொம்ப தெளிவான துல்லியமான சலங்கை ஒலி. அந்த சலங்கை ஒலியை கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா தான் இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் நாட்டை ஆடுற மாதிரியான சலங்கை ஒலி கேட்க ஆரம்பிச்சதும் நவீன் விசுக்குன்னு எழுந்திருச்சு உட்கார்ந்தான். அரண்மனைக்குள்ள சத்தம் வருது, அப்போ உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு அவனுக்குள்ள தோணவும் ஆரம்பிச்சது. சொக்காய் கிழவி இப்பதான் பார்த்தோம், அவ அரண்மனையோட பின்பக்கம் தானே போனா, அவ உள்ள நுழைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையே, அப்படின்னா சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு பலமா யோசிக்க ஆரம்பிச்சான். எப்படி இருந்தாலும் விடிகிற வரைக்கும் தூங்க போறது இல்ல, பேசாம நாமளே உள்ள நுழைஞ்சு என்ன எதுன்னு பாத்துடலாம் அப்படின்னு முடிவுக்கும் வந்திருந்தான். படுத்திருந்த அந்த மேடையை விட்டு இறங்கி வெறுமனே தாழிடப்பட்டிருந்த அந்த அரண்மனையோட பிரம்மாண்டமான தாழ்பால விடுவிச்சான். அது சத்தம் போட்டுக்கிட்டு திறக்கவும் ஆரம்பிச்சது. பொறுமையா கதவை திறந்து உள்ள அடி எடுத்து வச்சான். உள்ள ஒரே ஒரு சரவிளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. நவீன் அரண்மனையோட உட்பகுதியை பிரமிப்போட பார்க்க ஆரம்பிச்சான். சுவர்கள்ல நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது. அந்த அரண்மனையில வழி வழியா ஆண்ட மன்னர்கள், அந்த மன்னர்களுக்கு பிறகு அந்த அரண்மனையை கைப்பற்றியவங்க, அதுக்கப்புறம் அரண்மனையில வாழ்ந்த ஜமீன்தார்கள் அப்படின்னு ஓவியங்கள் கால வரிசைப்படி முறையா வரையப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்ல, கொம்புகளுடன் கூடிய மான் தலை, புலித்தலை அப்படின்னு எல்லாமே பதப்படுத்தப்பட்டு சுவர்கள்ல மாட்டப்பட்டிருந்தது. உடைந்த மர ஜாமான்கள் அங்கு இங்கும் செதறியும் கடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய நிலை கண்ணாடி தரையில விழுந்து சுக்குநூறா உடைஞ்சு கிடந்தது. அந்த பகுதியை நவீன் கடந்து போகும்போது கண்ணாடியில அவனுடைய உருவம் பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. அதை பார்க்கறதுக்கு அவனுக்கே கோரமா இருந்துச்சு. கண்ணாடி பக்கம் அவனுடைய பார்வையை பெருசா திருப்பாம சுவர் பக்கமாவே திருப்பி ஆராய ஆரம்பிச்சான். அதே நேரத்துல மறுபடியும் ஜல் 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 அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு மறுபடியும் அவனுடைய பார்வையை சுழல விட்டான். செவிகளை கூர்மையாக்கி கவனிக்கவும் ஆரம்பிச்சான். எங்கிருந்தோ எப்படியோ உள்ள வந்திருந்த ஒரு கருப்பு பூனை ஒரு மூளையிலிருந்து நவீனிய உத்து கவனிச்சுட்டு இருந்தது. அதன் மேல நவீனோட பார்வை திரும்பும் போது அது பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சது. ஓடும் போது சில ஜாமான்களை உருட்டி விட்டுட்டு ஓடவும் அந்த சப்தத்தை கேட்டு அரண்மனையோட இண்டுடுக்குல ஒளிஞ்சிட்டு இருந்த வவ்வால்கள் குபீர்னு பறக்கவும் ஆரம்பிச்சது. வவ்வால்கள் பறக்க ஆரம்பிச்சதும் குபீர்னு ஒரு கெட்ட வாடை அவன் இருந்த பகுதி முழுக்கவும் பரவ ஆரம்பிச்சது. வயிறை குமட்டவும் ஆரம்பிச்சது. அதுக்குள்ள மறுபடியும் அதே சலங்க சத்தம் கேட்கவும் மறுபடியும் அவனுடைய பார்வையை சுழட்ட ஆரம்பிச்சான். நவீன் பார்வையை சுழல விடவும் அந்த சப்தம் நின்னு போச்சு. அதே நேரத்துல அரண்மனையோட மேல் தளத்துல ஏதோ ஒரு அறைக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் கதவை படீர் படீர்னு அடிக்கிற மாதிரியான சத்தம் கேட்டுச்சு. நவீன் பயத்தோடவே மேல நிமிர்ந்து பார்த்தான். அதே நேரத்துல சப்தம் கேட்ட அந்த அறையில இருந்து யாராவது வாங்கல, வந்து கதவு திறந்து விட்டு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு அழுகுரல் கேட்க ஆரம்பிச்சது. முதல்ல பெண் குரலையும் அப்புறம் ஆண் குரலையும் மாறி மாறி கதவு திறந்து விட சொல்லி அந்த குரல் கெஞ்ச ஆரம்பிச்சது. நவீனுக்கு பலமான சந்தேகம் வந்துருச்சு. அந்த அறைக்குள்ள ஒரு ஆண் இருக்காங்களா, இல்ல ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்களா, இவங்களை யார் அடைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே முதல் தளத்துக்கு போகிறதுக்கான மரப்படிகள்ல ஏற ஆரம்பிச்சிருந்தான். இப்போ அந்த குரல் நின்னு போயிருந்தது. மறுபடியும் கதவை படீர் படீர்னு அடிக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஒரு விதமான பயத்தோடவே நவீன் அந்த அறை எங்க இருக்குது அப்படின்னு தேடவும் ஆரம்பிச்சான். இந்த சொக்காய் கழுவி சரியான பொல்லாத கழுவி போல இருக்கு. யாரையோ அரண்மனைக்குள்ள ஏதோ ஒரு அறைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கா. பாவம், அவங்க எத்தனை நாள் அடைபட்டு கிடக்குறாங்கன்னே தெரியல. அழுது அழுது அவனோட குரலே மாறி போயிருக்கு. சரி, நாமளாச்சும் அவளை காப்பாத்துவோம், எப்படியாவது தப்பி போகட்டும் அப்படின்னு தான் யோசிக்க ஆரம்பிச்சிருந்தான் நவீன். சொக்காய் கழுவி வந்துருவாளோ அப்படின்ற பயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அதே நேரத்துல உள்ள யார் இருப்பாங்க அப்படின்ற பயமும் அவனுக்குள்ள இருந்துச்சு. ரெண்டும் சேர்ந்து பரபரப்பா அந்த அறையை தேட ஆரம்பிச்சிருந்தான். மேல் தளம் கீழ்த்தளத்தை விட ரொம்பவே விசாலமா காட்சி அளிச்சது. கீழ்த்தளத்தை விட முற்றிலும் மாறுபட்டும் காணப்பட்டுச்சு. தரைத்தளத்துல நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது. ஆனா மேல் தளத்துல ஒரே ஒரு ஓவியம் கூட வரையப்படவே இல்லை. தரம் முழுக்கவும் வெள்ளை நிற பளிங்கு கற்களை பதிச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அதே நேரத்துல நவீன் தொடர்ந்து தேடவும் ஆரம்பிச்சான். மறுபடியும் அதே குரல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. முன்ன விட இப்ப குரல் ரொம்ப சமீபத்துல கேட்க ஆரம்பிச்சதும் நாம அந்த அறையை நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு நவீன் உணர ஆரம்பிச்சான். கதவை உள்ள இருந்து படீர் படீர்னு அடிக்கவும் அந்த அறையை நெருங்கி இருந்தான் நவீன். மேல் தளத்துல நிறைய அறைகள் இருந்தது. எல்லா அறைகளும் மரக்கதவுகளால அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா பூட்டப்படவே இல்லை. இந்த அறை மட்டும் ஒரு பெரிய இரும்பு கதவால அடைக்கப்பட்டிருந்தது. மிகப்பெரிய பூட்டும் போடப்பட்டிருந்தது. அந்த பூட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப முரட்டுத்தனமா இருந்தது. நவீன் தன்னுடைய வாழ்நாள்ல அவ்வளவு பெரிய பூட்டை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சுவருடைய ஒரு இடத்துல ஒரு ஆணி அடிக்கப்பட்டு ஒரு சாவி கொத்து ஒண்ணு மாட்டப்பட்டிருந்தது. அதுல இதுக்கான சாவி இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சான் நவீன். உடனே சுறுசுறுப்பானவன் எம்பி குதிச்சு அந்த சாவி கொத்தை கையில் எடுத்தான். சாவி கொத்துல நிறைய சாவிகள் இருந்துச்சு. கதவையும் நெருங்கினா பூட்டை கையால பிடிச்சு தூக்கி ஒவ்வொரு சாவியா பூட்டுக்குள்ள நுழைஞ்சி திறக்க முயற்சி பண்ணி பார்த்தான். எந்த சாவிக்கும் பூட்டு திறக்கவே இல்லை. ஏறக்குறைய அந்த சாவி கொத்துல இருந்த எல்லா சாவிகளையுமே அந்த பூட்டுக்குள்ள நுழைய விட்டு திறக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ஆனா பலன் கிடைக்கவே இல்லை. இன்னும் ஒரே ஒரு சாவி மட்டும்தான் பாக்கி. நவீன் பூட்டை திறக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் அதே சப்தமும் கதவை அடிக்கிறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. நவீனோட உடம்புல பரபரப்பும் பதட்டமும்
அதிகமாகிக்கிட்டே போக ஆரம்பிச்சது. கடைசி சாவிய பூட்டுக்குள்ள நுழைச்சான். சரியா அந்த நேரத்துல அவன் தோல் மேல ஒரு கை விழுந்தது. அதிர்ந்து போனவன் சட்டுன்னு திரும்பி பார்த்தான். வேகமா திரும்பினதுல அவன் கையில இருந்த சாவி கொத்து தரையில விழுந்துச்சு. பயத்தோடவே நவீன் வேகமா திரும்பி பார்த்தவன் அதிர்ந்தே போயிட்டான். ஏன்னா அங்க நின்றுட்டு இருந்தது சொக்காய் கிழவிதான். அவளுடைய 2 கண்களும் கோபத்துல நெருப்பு கோலமா மாறி இருந்தது. களவாணி பயல, உன்னை ஒசோட விட்டதே தப்பா போயிடுச்சு, யாரை கேட்டுக்கிட்டுன்னு உள்ள நுழைஞ்ச அப்படின்னு உக்கரமா கத்த ஆரம்பிச்சா. இல்ல பாட்டி அப்படின்னு நிலைமையை விளக்க முயற்சி பண்ணவும், சி வாய மூடுடா, இந்த சொக்காய் கண்ணிலேவா மண்ணத்துவ பாக்குற அப்படின்னு கத்திக்கிட்டு நவீனோட சட்டையை இறுக பிடிச்சு அந்த அறையை விட்டு தூரம் கூட்டிட்டு வந்தா. இல்ல பாட்டி, இங்க ஏதோ சத்தம் வந்துச்சு, யாரோ உள்ள அழற மாதிரியான குரல் கேட்டுச்சு, கதவை துறங்கள, எங்களை காப்பாத்துங்களேன்னு ஒரு ஆணும் பெண்ணும் மாறி மாறி கதறிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு மனசே கேட்கல, அதான் உங்ககிட்ட சொல்லாம நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு தரையில விழுந்த சாவி கொத்தை எடுத்து மறுபடியும் அந்த பூட்டை திறக்க முயற்சி பண்ணா. உள்ள யாரோ சிக்கிருக்காங்களே, அவங்களை திறந்து வெளியே விட்டுடலாம், அவங்க பாவம், அவங்க அழறத கேட்கறதுக்கே ரொம்ப பாவமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கடைசி சாவியை எடுத்து பூட்டுல நுழைக்க முயற்சி பண்ணா. சொக்காய் கிழவியோட கோபம் பல மடங்கு அதிகமாயிருச்சு. எட்டி வெடுக்குன்னு அந்த சாவி கொத்தை நவீன் கையில இருந்து பிடிங்கிட்டா. உன்னை கொன்னுடுவேன், ஒழுங்கு மரியாதையா உன் உசுரை காப்பாத்திக்கிட்டு இங்க இருந்து ஓடியே போயிடு, இல்லனா உன் உசுறு போறத யாராலும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொக்காய் கிழவி தன்னோட இடுப்புக்கு பின்னாடி சுருகி வச்சிருந்த ஒரு கோடாரியை எடுத்து நவீனுக்கு முன்னாடி ஓகி பிடிச்சா. ஓடிடு, நீ இங்க இருக்க முடியாது, இனி ஒரு நிமிஷம் இங்க நின்னா கூட உன் தலைய தனியா எடுத்துருவேன் அப்படின்னு சொக்காய் கிழவி பலமா மிரட்டவும் நவீனுக்கு உடம்பு நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஓடுறியா இல்ல உன்னை வெட்டி சாய்க்கவா அப்படின்னு கிட்டத்தட்ட சொக்காய் கிழவி ஆளே மாறி போயிருந்தா. கண்கள்ல ரத்த சிவப்பு, கோவத்துல அவருடைய காது மடல்கள்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூச்சை ரொம்ப பெருசா இழுத்து இழுத்து விட ஆரம்பிச்சா. கோடாரியா உயர்த்தி பிடிச்ச விதத்தை பார்க்கும் போது அங்கிருந்து கோடாரி கீழே இறங்கினா சரியா தன்னோட கழுத்துலதான் வெட்டு விழும். அப்படி விழுந்தா அவ சொன்ன மாதிரியே தலை தனியா துண்டா போயிடும். இனி இங்க நிக்கிறது ஆபத்து அப்படின்னு நவீன் உணர ஆரம்பிச்சான். வேணாம் பாட்டி, என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கெஞ்சவும் ஆரம்பிச்சான். வேணால அப்ப வெளியே ஓடுடா அப்படின்னு மிரட்டவும் ஆரம்பிச்சா சொக்காயி. நவீன் அந்த கதவை திறக்கும் போது பல முறை கதவு படிர் படின்னு அடிக்கப்பட்டுச்சு. உள்ள இருந்து குரல் சத்தம் கேட்டுச்சு. ஆனா இங்க வெளியே இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு, அந்த அறைக்குள்ள இருந்து எந்த சத்தமும் கேட்கவே இல்லை. இவ்வளவு நேரமா அந்த அறையோட கதவை திறக்க சொல்லி 2 அழுகுரல் மாறி மாறி என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ அந்த அழுகுரல் என்ன ஆச்சு? சொக்காய் கழுவி வந்ததும் அவங்க 2 பேரும் ஏன் அமைதி ஆயிட்டாங்க அப்படின்னு நவீன் பலமா யோசிச்சான். இது அவனுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருந்தது. பாட்டி, இந்த அறைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கியே, அவங்க யாரு? எவ்வளவு வயசான பொம்பளை நீ, உனக்கு இறக்கண்டதே இல்லையா, நீ ஆச்சும் அவனை திறந்த விட அப்படின்னு நவீன் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சொக்காய் கழுவி கிட்ட பேசி பார்த்தான். நவீன் அங்கிருந்து பயந்து ஓடுவான்னு சொக்காய் கழுவி எதிர்பார்த்தா. அவன் தன்னையே எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும் சொக்காய் கழுவியோட கோவம் மறுபடியும் பல மடங்கு உயர ஆரம்பிச்சது. அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாதது, என்னையே நீ கேள்வி கேட்கறியா, உன்னை உசுரோட விட்டதே தப்பு, செத்தொழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன் கையில இருந்த கோடாரிய நவீன் நோக்கி வீச ஆரம்பிச்சா. நல்ல வேலையா நவீன் சட்டுன்னு குனிஞ்சுக்கிட்டான். குனிஞ்சதோட மட்டும் இல்லாம அதே வேகத்துல சொக்காய் கழுவை பிடிச்சு வேகமா தள்ளியும் விட்டான். சொக்காய் கழுவி நிலத்தடுமாறி 2 அடி பின்னாடி போகவும் அந்த இடைவெளியை பயன்படுத்திக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். சொக்காய் கழுவியும் தடுமாறி எழுந்திருச்சவ அந்த கோடாரிய தேடி பிடிச்சு கையில எடுத்துக்கிட்டு நவீனை துரத்தவும் ஆரம்பிச்சா. டேய் நில்லுடா, எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே துரத்தவும் நவீன் பயந்து போய் அந்த மாடிப்படிகள்ல வேக வேகமா இறங்க ஆரம்பிச்சான். நவீன் ஓடின வேகத்துக்கு சொக்காய் கிழவியால ஈடு கொடுக்க முடியல. நவீன் வேகமா மாடிப்படிகள்ல இறங்கின மாதிரியே அவளும் இறங்க முயற்சி பண்ணவும் நிலத்தடம் மாறி கீழே விழுந்தா. அப்படியே மாடிப்படிகள்ல சில படிகள் உருண்டும் கீழே வந்து சேர்ந்தா. கீழே விழுந்தவ எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நவீன் அந்த அரண்மனை விட்டு வெளியே ஓடியே வந்துட்டான். நீலமதி, நம்மளோட இருப்பிடத்துக்கு போலாமா அப்படின்னு பேசிக்கிட்டே துருவன் நீலமதியோட தோலை தொட்டான். நீலமதியை முழுசா விழுங்கிறது மாதிரியான ஒரு காம பார்வையை பார்த்தான் துருவன். இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நீலமதியோட மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருந்தது. உயிரே போனாலும் சரி, இந்த பாதகனுடைய ஆசைக்கு மட்டும் இணங்கவே கூடாது. இனி வாழ்றதுக்கான வழியே கிடையாது, சாகதான் போறோம், சந்தேகமே இல்லை. ஆனா மானத்தை இழக்காம உசுர விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. நீலமதிக்குள்ள ஒரு வைராகியம் உதயமாச்சு. துருவன் தோலை தொட்டவன் நீலமதி எதுவுமே பேசாம மரக்கட்டையா நிக்கவும் துருவன் ரொம்ப தைரியமா நீலமதியை தன்னோட சேர்த்து இறுக்கமா அணைச்சு பிடிச்சான். நீலமதிக்கு உடம்பு முழுக்கவும் தீப்பத்தி எரியற மாதிரி இருந்துச்சு. நீலமதிய ஒரு கையில அணைச்சபடியே தன்னுடைய குதிரை இருந்த பக்கமா திரும்பி விரலை சொடுக்கவும் அவனுடைய குதிரை அவன் பக்கம் வந்து நின்னுச்சு. நீலமதியோட இடுப்புல கைய வச்சு அவளை தூக்கி குதிரை மேல உட்கார வச்சவன் அவனும் குதிரை மேல ஏறி உட்கார்ந்தான். குதிரை மேல உட்கார்ந்ததும் சாட்டைய சொடுக்கி விட்டான். இப்போ நீலமதி மேல அவனுடைய பிடி லேசா தளர்ந்திருந்தது. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு யோசிச்ச நீலமதி குதிரை வேகம் எடுக்க ஆரம்பிச்சதும் ஒத்துன்னு குதிரை மேல இருந்து கீழே குதிச்சுட்டா. கைகள்லயும் கால்கள்லயும் லேசா அடிபட்டாலும் வழிய பொருட்படுத்தாம எழுந்து குதிரை ஓடிட்டு இருந்த திசைக்கு எதிர் திசையில ஓட ஆரம்பிச்சா. அதுவும் கண்மண் தெரியாம ஓட ஆரம்பிச்சா. துருவன் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை.
நீலமதி தப்பிச்சு போறான்னு தெரிஞ்சதும் துருவனுக்கு வெறியே பிடிச்சிருச்சு. வேகம் பிடிச்சு ஓட தொடங்கி இருந்த அவனுடைய குதிரையில இருந்து அவனும் கீழே குதிச்சான். நீலமதி, என்னையா ஏமாத்துற, உன்னை விட மாட்டேன், ஓடு, எவ்வளவு தூரம் ஓடுறியோ ஓடு, நீ எங்க ஓடினாலும் சரி உன்னை நான் விடவே போறது இல்லைன்னு ஆத்திரத்தோட கத்திக்கிட்டு நீலமதியை துரத்தவும் ஆரம்பிச்சிருந்தான். நீலமதியால துருவ வேகத்துக்கு ஓட முடியல. ஆனாலும் தன்னால முடிஞ்ச மட்டும் தான் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக மூச்சிருக்க ஓடினா. நீலமதி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கல் அவளுடைய காலை இடறி விட்டுருச்சு. நிலத்தடம் மாதிரி கீழே விழுந்தா. மறுபடியும் அவளால எழுந்திருக்க முடியல. கால் கட்ட வரல, காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருந்தது. கடுமையான வலி. துருவனும் நீலமதியை கிட்டத்தட்ட நெருங்கிட்டான். நிலத்தடம் மாதிரி எழுந்திருச்சா. மறுபடியும் ஓட முயற்சி பண்ணவும் அதுக்குள்ளவே துருவன் நீலமதியை நெருங்கிட்டான். அவன் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எட்டி அவளோட தலைமுடிய பிடிச்சிட்டான். என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா, உன்னால என்கிட்ட தப்பிச்சு போகவே முடியாது, என்னை யாருன்னு நினைச்ச அப்படின்னு பேசிக்கிட்டே நீலமதியோட முடிய தாம் பக்கம் இழுத்து பிடிச்சு அவன் முகத்துல ஓங்கி ஒரு அற விட்டான். அதுல நீலமதி ரொம்பவே நிலத்தடம் மாதிரி போய் கீழே விழுந்தா. கீழே விழுந்த நீலமதி அரமயக்கத்துக்கும் போயிட்டா. அவளை தன்னோட இரு கைகளாலும் குனிஞ்சு தூக்கினான் துருவன். அந்த சமயம் உறக்கு கணச்சபடி புயல் வேகத்துல அவனை நோக்கி ஒரு கருப்பு குதிரை வந்துச்சு. குதிரைக்கு மேல இருந்த இளைஞன் தன் கையில இருந்த பளபளப்பான வாளை துருவனை நோக்கி வீசினா. ஒரு குதிரை தன்னை நோக்கி வேகமா வரும்போது அது தன்னுடைய கூட்டத்தை சேர்ந்தவனா தான் இருப்பான் அப்படின்னு தான் துருவன் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டான். அந்த இளைஞன் வாளை வீசும் போதுதான் வந்திருக்கிறவன் வேற யாரோ அப்படின்னு துருவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. ஆனா அதுக்குள்ள காலம் கடந்து போனதால அந்த இளைஞன் வீசிய கத்தி அவனுடைய கைய பதம் பார்த்துருச்சு. அதுல துருவன் நிலத்தடுமாறி போயிட்டான். தன்னுடைய ரெண்டு கைகளால நீலமதியை தூக்கியவன் நீலமதியை அப்படியே கீழே பொத்துன்னு போட்டுட்டு அவங்கிட்ட சண்டை போட தயாரானா. ஆனா அந்த இளைஞன் படு வேகமா புயல் வேகத்துல செயல்பட ஆரம்பிச்சான். அவன் கையில வச்சிருந்த இன்னொரு வாளையும் துருவனை நோக்கி வீசவும் அந்த வாள் அவனுடைய கழுத்தை நல்லாவே பதம் பார்த்துருச்சு. துருவன் அப்படியே அலறிபடியே தரையில விழ ஆரம்பிச்சான். அந்த இளைஞனுக்கு கோபம் கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை. துருவனை நோக்கி முன்னேறி போனவன் அவனுடைய முகத்திலையும் மார்பிளையும் பலமான குத்துக்களை விட ஆரம்பிச்சான். துருவனால அந்த இளைஞன் கூட போராட முடியவே இல்லை. துருவன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் உயிரை விட ஆரம்பிச்சிருந்தான். துருவன் நீலமதியை கீழே போட்டதுமே நீலமதி மயக்கத்துல இருந்து மீள ஆரம்பிச்சிருந்தா. தன்னோட கண்ணுக்கு முன்னாடி யாரோ ஒரு இளைஞன் துருவனை பயங்கரமா தாக்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவளுக்குள்ள ஒரு புத்துணர்வு கிடைச்சது. அதே வேகத்தோட நிலத்தடுமாறி எழுந்திருச்சு நின்னவ தன்னுடைய மானத்தையும் உயிரையும் காப்பாத்தின அந்த இளைஞனை நோக்கி ஓடி வந்தவ அந்த இளைஞனுடைய கால விழ போகவும் அந்த இளைஞன் நீலமதியை தடுத்து நிறுத்தினா. அப்பதான் நீலமதி நிமிர்ந்து பார்த்தா. வசீகரமான அவனோட முகத்தை பார்க்கவும் நீலமதிக்கு வெக்கம் வர ஆரம்பிச்சது. அவன் அழகான முறுக்கு மீச வச்சிருந்தான். குறுகுறுப்பான கண்களால நீலமதியை பார்த்தான். நீலமதி வெக்கப்பட்டுக்கிட்டு யார் நீங்க அப்படின்னு கேட்டா. என் பெயர் பிரதாபன் அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நீலமதி சொல்லவும், கொடுவாள்புரம் ஜமீன்தார் உதயசேகரனுடைய ஒரே மகன் தான் நான் வெள்ளைக்காரங்களுக்கு தலை வணங்கல அப்படின்றதால என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொன்னுட்டாங்க. படிக்கு படியா நானும் 3 துரைங்களை அவங்க மாளிகைக்குள்ளேயே போய் உசுரோட வச்சு கொளுத்திட்டேன். என்னை தேடி பிடிச்சி என்ன பழி வாங்கணும்னு வெள்ளைக்காரங்க துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் ஆள வேண்டிய கொடுவாள்புரம் ஜமீனையும் நான் வாழ வேண்டிய அரண்மனையையும் என்னுடைய தாய்மாம புலிவர்மனுடைய கட்டுப்பாட்டுல விட்டுட்டு இந்த மலையிலையும் காட்டுலையும் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பிரதாபன் தன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தத நீலமதி அமைதியா கேட்டுட்டு இருந்தா. நீலமதி, உனக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதும், எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா நீலமதி. மலையிலையும் காட்டுலையும் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு பொழுது போகலன்னா மாறு வேஷத்துல திருவிழா கொண்டாட்டத்துக்கு போயிடுவேன். அதுலயும் உன்னோட ஆடல் பாடல் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கூட்டத்தோட கூட்டமா மாறு வேடத்தில் நின்று உன்னை நான் பல முறை ரசிச்சிருக்கேன். உன்னுடைய அழகுக்கும் ஆடல் பாடலுக்கும் நான் அடிமை அப்படின்னு சொன்னதும் நீலமதி வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. பிரதாபம் பேச பேச நீலமதி பிரதாபனைய வச்சக்கன் வாங்காம ரசிக்க ஆரம்பிச்சா. உன்னுடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சியை பாக்குறதுக்காக தான் குங்குமதுர்க கோயிலுக்கு நான் வந்துகிட்டு இருந்தேன். வர வழியில துருவனுடைய 2 கூட்டாளிகள் மதுவை குடிச்சுக்கிட்டே போதையில உளறிட்டு இருந்தாங்க. குங்குமதுர்க கோயிலுக்கு நீ வரதாகவும் அந்த சமயம் உன்னை தூக்கிட்டு போகணும்னு துருவன் திட்டம் போட்டிருக்கிறதாகவும் அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதனாலதான் உன்னை எச்சரிக்கிறதுக்காக ஒரு பண ஓலையில வாசகங்களை எழுதி அதை ஒரு அம்பாக்கி உன் மேல வீசின அப்படின்னு பிரதாபம் சொல்லவும், அப்போ என்னை எச்சரிக்கை பண்ணது நீங்க தானா அப்படின்னு நன்றி உணர்ச்சியோட பார்க்க ஆரம்பிச்ச நீலமதி. உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு நான் சுதாரிக்கிறதுக்குள்ளதான் துருவனுடைய கூட்டாளிகள் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் துருவனுடைய கூட்டாளிகள் எல்லாத்தையுமே நான் வெட்டி வீழ்த்திட்டேன். அந்த கூட்டத்துக்குள்ள துருவனும் இருப்பான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா துருவனை அங்க காணோம். அதுக்கப்புறம் தான் நீ அங்க இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட கூண்டு வண்டி போன பாதையில பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நல்ல வேலையா நான் சரியான நேரத்துக்கு தான் வந்து சேர்ந்தேன். நான் வரலனா இந்நேரம் உன்னோட கதி என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு விதமான பதட்டத்தோடவே பிரதாபம் பேச ஆரம்பிச்சிருந்தான். நடந்த எல்லாத்தையும் பிரதாபம் சொல்லும் போதே நீலமதி கண் கலங்க ஆரம்பிச்சிருந்தா. பிரதாபன், நீங்க மட்டும் இங்க வரலாம், என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்னோட உயிரையும் மானத்தையும் நீங்க காப்பாத்திருக்கீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்னு நீலமதி தழுதழுக்க பேச ஆரம்பிச்சா. நீலமதி, நான் உன்னை சொன்னா கேப்பியா அப்படின்னு கேட்டான் பிரதாபன். சொல்லுங்க, நான் நிச்சயம் கேட்கிறேன். உன்னை 1000 பேர் ரசிச்சு பாக்குற மாதிரி எந்த கோவில் திருவிழாக்கள்லயும்
இனி நீ ஆடக்கூடாது அப்படின்னு பிரதாபன் சொல்லவும், சரி நான் இனிமே ஆடல அப்படின்னு சொல்லிட்டான் நீலமதி. அப்புறம் அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை பேச முடியாம தடுமாற ஆரம்பிச்சான் பிரதாபன். அப்புறம் என்ன சொல்லுங்க, நீங்க எதை சொன்னா நான் நிச்சயம் கேட்பேன் அப்படின்னு நீலமதி சொல்லவும், பிரதாபன் தயங்கபடியே நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டான். என்னோட உயிரையும் மானத்தையும் காப்பாத்தினவர் நீங்க, இதுக்கு நான் என்ன கைமாறு செய்யறது அப்படின்னு தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கான வாய்ப்பை நீங்களே கொடுத்திருக்கும் போது இந்த வாய்ப்பை நான் நிச்சயம் தவற விட மாட்டேன். வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு ஏத்த துணையா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்து பிரதாபனை கட்டி பிடிச்சுக்கிட்டா. கூடவே நிலமதி அழவும் ஆரம்பிச்சா. நிலமதி ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டான் பிரதாபன். இல்ல நீங்களும் ஜமீன் வம்சம், நான் கூத்தாடி பழைக்கிறவ, என்ன ஜமீன்ல ஏத்துப்பாங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டா. என் உடம்புலையும் ஓ உடம்புலையும் ஓடுறதும் ஒரே விதமான ரத்தம் தான், எதுவும் ஒன்னையும் என்னையும் வேறுபடுத்தல, வித்தியாசப்படுத்தல, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல அது ஒன்னே போதும் அப்படின்னு பிரதாபன் சொல்லவும், பிரதாபன் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய முழு சம்மதத்தையும் சொன்னான் நிலமதி. பிரதாபனுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம உடனே இப்ப நம்ம ஜமீனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 2 கைகளையும் தட்டி ஓசை எழுப்பவும், பிரதாபனுடைய கருப்பு குதிரை சிட்டா பறந்து வந்து அவன் பக்கத்துல நின்னுச்சு. நல்ல வலிப்பான குதிரை. பிரதாபனும் அந்த கருப்பு குதிரையும் இன பிரியவே மாட்டாங்க. குட்டியா இருக்கும் போதுல இருந்தே கருப்பு குதிரைய பிரதாபன் தான் வளர்த்தான். பிரதாபனுக்கு அந்த குதிரை மேல கொல்ல பிரியம், அதே போல குதிரைக்கும் பிரதாபனா கொல்ல பிரியம். வெள்ளைக்காரனை எதிர்த்து மலை காட்டுக்குள்ள பதுங்கி வாழும்போது கருப்பு குதிரை தான் அவனுக்கு உற்ற தோழன். நீலமதிய அந்த கருப்பு குதிரையில ஏத்துக்கிட்டு ராஜா அரண்மனைக்கு போலாண்டா அப்படின்னு சொல்லவும், ஏனோ தெரியல குதிரை நகர மறுத்துருச்சு. எவ்வளவு கொஞ்சி பேசியும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே இல்லை. அந்த கருப்பு குதிரை ஒரு நாளும் இப்படி பண்ணியதே கிடையாது. பிரதாபனுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் எரிச்சல் அடைய ஆரம்பிச்சான். நீலமதிய முதல் முறையா குதிரையில ஏத்துறதுனால ஒருவேளை மிரண்டு போயிட்டானோ அப்படின்னு யோசிச்சவன் வேற வழி இல்லாம சாட்டையை எடுத்து கருப்பு குதிரை மேல ஒரு சொடுக்கு சொடுக்கினா. வழி பொறுக்க முடியாம கருப்பு குதிரை கணச்சபடியே அங்கிருந்து வேகமா கிளம்பிச்சு. கருப்பு குதிரை காத்த கிழிச்சுக்கிட்டு வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. நீலமதி பிரதாபனை இருக்க பிடிச்சுக்கிட்டா. கொடுவாள்புரம் அரண்மனையில பிரதாபனுக்கும் நீலமதிக்கும் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு கருப்பு குதிரைக்கு தெரிஞ்சிருக்கு. அதை சொல்ல தெரியாம தான் அரண்மனைக்கு போலான்னு சொல்லும் போது முரண்டு பிடிச்சது அந்த கருப்பு குதிரை. பாவம் பிரதாபனும் நீலமதியும் இதை உணரவே இல்லை. பிரதாபனும் குதிரை ஏதோ முரண்டு பிடிச்சதை நினைச்சுக்கிட்டு அந்த கருப்பு குதிரைய சாட்டையால அடிக்கவும் செஞ்சுட்டான். அந்த ஆபத்து அவனுடைய வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது. கொடுவாள்புரம் அரண்மனையோட பின்பக்க வாசல் வழியா வேகமா வந்து நின்னுச்சு அந்த கருப்பு குதிரை. நீலமதிய தன் உடம்போடு சேர்த்து அணைச்சபடி பொறுமையா இறக்கி விட்டான் பிரதாபன். அந்த இருட்டிலையும் ரொம்ப பிரம்மாண்டமா தெரிஞ்ச அந்த அரண்மனையை பார்த்து வியந்து போயிட்டான் நீலமதி. பின்னாடிய பிரதாபனும் குதிரையை விட்டு வேகமா கீழே குதிச்சான். நீலமதியோட கையை பிடிச்சுக்கிட்டு முன் வாசல் பக்கமா அழைச்சிட்டு போனான் பிரதாபன். அரண்மனையோட முன்பக்க மண்டபத்துல ஏராளமான தீப்பந்தங்கள் வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. காடு சத்தம் கேட்டதும் அங்கிருந்த வேட்ட நாய்கள் எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சது. உடனே காவலாளிகள் ஓடி வந்தாங்க. பிரதாபனை பார்த்ததும் மரியாதையோட வணங்கி நின்னாங்க. பிரதாபம் வரான்னு தெரிஞ்சதும் அரண்மனையோட வாசல் வேகமா திறந்துச்சு. வானிலமதி போகலாம் அப்படின்னு சொல்லி நீலமதியோட கையை பிடிச்சுக்கிட்டு அரண்மனைக்குள்ள நுழைஞ்சான். நீலமதி கொஞ்சம் தயங்கி தயங்கி நடக்கவும் நீலமதியை தன்னோட தோளோட சேர்த்து அணைச்சு பிடிச்சுக்கிட்டு அரண்மனைக்குள்ள கால் எடுத்து வச்சான். மேல் தளத்துல நல்லா உறக்கத்துல இருந்தாரு பிரதாபனுடைய மாமா புலிவர்மன். பிரதாப அரண்மனைக்கு வந்து சேர்ந்திருக்கான் அப்படின்ற விஷயம் புலிவர்மனுக்கும் அவருடைய மனைவியான மோகன தேவிக்கும் பணியாளர்கள் மூலமா தெரியப்படுத்தப்பட்டுச்சு. 2 பேருமே வேகமா மேல் தளத்துல இருந்து கீழ்த்தளத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்குள்ள பிரதாபனும் நீலமதியும் அரண்மனைக்குள்ளேயே வந்திருந்தாங்க. பிரதாபனை பார்த்ததும் வா பிரதாபா அப்படின்னு சிரிச்சபடியே புலிவர்மனும் மோகன தேவியும் வரவேற்றாங்க. மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நீலமதிக்கு கண்களாலேயே செய்கை செய்யவும் அவ புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமா சேர்ந்து புலிவர்மன் மோகனதேவியோட காலில் விழுந்து வணங்கினாங்க. புலிவர்மனுக்கு ஒரே திகைப்பு, கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் காலில் விழுந்தவங்களை தொட்டு எழுப்பி விட்டுட்டு பிரதாபா யார் இவ அப்படின்னு கேட்டாரு புலிவர்மன். பிரதாபன்ட்ட கேள்வி கேட்டபடியே புருவத்தை உயர்த்தி நீலமதியை கவனிக்கவும் ஆரம்பிச்சாரு. இவ நாட்டிக்காரி நீலமதி, இவளோட உனக்கு என்ன பழக்கம் அப்படின்னு கோவமா கேட்க ஆரம்பிச்சாரு புலிவர்மன். மலைக்காட்டுல பதுங்கி இருந்தனா கோவில் திருவிழாக்கள்ல நீலமதி ஆடுறத பாக்குறதுக்காக கூட்டத்தோட கூட்டமா போறது வழக்கம். அவளுடைய ஆடல் பாடல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னையும் அறியாம அவளை நான் காதலிக்க தொடங்கிட்டேன். குங்கும துர்க்கையம்மன் கோவில் திருவிழாவில நீலமதி ஆடிக்கிட்டு இருக்கும் போது கொள்ளக்காரன் துருவனும் அவளுடைய கூட்டாளிகளும் அவளை தூக்கிட்டு போக முயற்சி பண்ணாங்க. எல்லாரையும் வெட்டி சாச்சிட்டு நான் அவளை காப்பாத்துட்டேன். என் மனசுல இருந்த காதலையும் அவள்கிட்ட வெளிப்படுத்தினேன். அவளும் என்னை ஏத்துக்கிட்டா. அதான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டு நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்காக தான் நீலமதி இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு சுருக்கமா நடந்தது சொல்லி முடிச்சான் பிரதாபன். பிரதாபன் சொன்னதை கேட்டதும் எதுவுமே பதில் பேசாம புலிவர்மன் மௌனமா நின்னாரு. மாமா முடிஞ்சதும் நம்ம அரண்மனையில எங்களுடைய கல்யாணத்தை நடத்தி வைங்க. கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம நாட்டுக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் நான் காட்டுல தான் ஒளிஞ்சிருப்பேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இரவு வேளைகள்ல யாருக்கும் தெரியாம அரண்மனைக்கு வந்து உங்களையும் நீலமதியும் பார்த்துட்டு போறேன். அது வரைக்கும் நீலமதி உங்களுடைய பாதுகாப்புலயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன பிரதாபன். புலிவர்மன் மறுபடியும் எதுவுமே பேசாம மௌனமா தான் நின்றுட்டு இருந்தாரு. அதை பார்த்ததும் பிரதாபனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. மாமா இந்த கல்யாணத்தை உங்களுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னா இப்பயே சொல்லிடுங்க, எந்த பிரச்சனையும்
பிரச்சனையும் இல்ல, நானும் நீலமதியும் இப்பவே இங்க இருந்து போயிடுறோம் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா சொன்னா. உடனே புலிவர்மன் சுதாரிச்சுக்கிட்டு, பிரதாபா என்னை பத்தி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நமக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்த அரண்மனையையும் ஜெர்மனியையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு 1000 பேரை கூட்டு வச்சு அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தோட உன்னுடைய கல்யாண வைபோகத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ தான் அவசரப்படுற, யாரையும் அழைக்காம ரகசியமா உன்னோட கல்யாணத்தை நடத்த வேண்டி இருக்குது அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் வேதனையா இருந்துச்சு. அதனாலதான் என்னால பேச முடியல. பிரதாபா நீ கலங்காதிரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தைரியம் சொன்னாரு புலிவர்மன். சொன்னதோடு இல்லாம பிரதாபனோட தோல்ல தட்டி கொடுக்கவும் பிரதாபன் உற்சாகமானா, கூடவே நெகிழ்ந்தும் போனா. பிரதாபனும் புலிவர்மனும் பேசிட்டு இருந்ததை நீலமதி புன்னகையோட தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தா. ஒரே இரவுல தன்னுடைய வாழ்க்கை இப்படி தலைகீழா மாறி போகும்னு அவ கனவுலையும் நினைச்சு பார்த்ததே இல்ல. காலையில தனக்கும் பிரதாபனுக்கும் கல்யாணம் நடக்க போறது நினைக்கவும் நீலமதியோட மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சது. அவ சந்தோஷப்பட்டது அவருடைய முகத்துல தெளிவா தெரியவும் செஞ்சது. இதை கவனிச்ச புலிவர்மன், நீலமதி அதுக்குள்ள வைக்கப்படுறா பாரு, மோகனாதேவி முடிஞ்சதும் பிரதாபனுக்கும் நீலமதிக்கும் நம்ம அரண்மனையிலேயே கல்யாணம், சிறப்பான விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிரு அப்படின்னு தன்னுடைய மனைவி மோகனாதேவிக்கு கட்டளையை போட்டான் புலிவர்மன். மோகனாதேவியும் சரின்ற மாதிரி தலையாட்டினா. பிரதாபா நீயும் நீலமதியும் மேல் தளத்துக்கு போய் நல்லா ஓய்வெடுங்க, விடிஞ்சதும் உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நான் சிறப்பா நடத்தி வைக்கிறேன், இப்ப சந்தோஷம் தானே அப்படின்னு பிரதாபன் கிட்ட மறுபடியும் சொல்லவும், ரொம்ப சந்தோஷமாமா அப்படின்னு சொன்னா பிரதாபன். சரி போய் ஓய்வெடு அப்படின்னு புலிவர்மன் சொன்னதும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மாடிக்கு போற அந்த மரப்படிகள்ல ஏற ஆரம்பிச்சாங்க. பிரதாபனும் நீலமதியும் ஒருத்தர் எழுஞ்சபடி போகவும் புலிவர்மன் அவங்களை கவனிச்சுட்டு, கல்யாணம் இன்னும் முடியல, அதனால 2 பேரும் தனித்தனி அறையில தான் ஓய்வெடுக்கணும், புரியுதா அப்படின்னு கிண்டலா சொன்னாரு. இதை கேட்டதும் 2 பேரும் கொஞ்சம் விலகி நடக்க ஆரம்பிச்சாங்க. பிரதாபனும் நீலமதியும் மேல் தளத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. கனமான இரும்பு கதவு பொருத்தப்பட்டிருந்த அந்த அறைக்குள்ள பிரதாபனும் அதுக்கு நேரெதிராக இருந்த இன்னொரு அறையில நீலமதியும் போய் படுத்து உறங்க ஆரம்பிச்சாங்க. நீலமதிக்கும் சரி பிரதாபனுக்கும் சரி நல்ல களைப்பு. 2 பேரும் படுக்கையில போய் விழுந்ததுமே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாங்க. மோகனாதேவியும் நல்லாவே உறங்கிட்டா. ஆனா புலிவர்மனுக்கு தூக்கமே வரல. அரண்மனையோட கீழ்த்தளத்துல குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டு இருந்தாரு. பிரதாபன் திரும்பி வந்துட்டான். நீலமதியை கல்யாணம் பண்ணிக்க போறான். நீலமதிக்கும் பிரதாபனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துட்டா இந்த அரண்மனைக்கு புதுசா இன்னொரு வாரிசு வந்துடும். சுதந்திரம் கிடைச்ச பிறகு நிரந்தரமா இந்த அரண்மனைக்கு வரப்போவதா சொல்லிக்கிட்டு இருக்கான் பிரதாபன். அப்படி அவன் குடுவால்புரம் அரண்மனைக்கு வந்து சேர்ந்துட்டானா அப்ப நானும் என்னுடைய பொண்டாடி பிள்ளைகளும் இந்த அரண்மனை விட்டு வெளியேற வேண்டியதுதான், இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு புலிவர்மன் சுயநலமாவும் நரித்தனமாவும் யோசிக்க ஆரம்பிச்சிருந்தான். பேராசரோட கண்களை மறைக்க ஆரம்பிச்சது. புத்தி மழுகி போச்சு. பாசத்தை புதைச்சிட்டு இனி பிரதாபனை விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு கொடூரமா பற்களை நரநரன்னு கடிச்சுக்கிட்டே புலிவர்மன் மனசுக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை போட ஆரம்பிச்சான். துரை அவர்களுக்கு வணக்கம், பிரதாபனை உயிரோட பிடிச்சு வச்சிருக்கேன், நீங்க விரைவா வந்து சேர்ந்தீங்கன்னா அவனை உயிரோட உங்கள்கிட்ட ஒப்படைப்பேன் அப்படின்ற ஒரு கடிதத்தை எழுதி தன்னுடைய விசுவாசி ஒருத்தங்கிட்ட கொடுத்து அதை வெள்ளக்கார துரைமார்கள்ட்ட சேர்க்கவும் சொல்லிட்டாரு புலிவர்மன். பிரதாபனுக்கு இப்படி ஒரு படுபாதகத்தை செய்யறோமே அப்படின்னு கொஞ்சம் கூட வேதனைப்படவே இல்ல புலிவர்மன். பிரதாபன் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தான். அவனோட அறைக்குள்ள திமுன்னு ஒரு 10-15 காவலாளிகள் உள்ள நுழைஞ்சாங்க. பிரதாபனை ஒரே அமுக்கி பிடிச்சு கட்டிலோட சேர்ந்து இரும்பு சங்கிலியால பிணைச்சு கட்டிட்டாங்க. இதை பிரதாபன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தன்னால முடிஞ்ச வரைக்கும் திமிர முயற்சி பண்ணான். ஆனா அவனால பிணைக்கப்பட்டிருந்த சங்கிலியில இருந்து விடுபடவே முடியல. அதுக்குள்ள பொழுதும் விடிஞ்சிருந்தது. அதிகாலையில படுக்கை விட்டு எழுந்து வந்த நீலமதி அங்கிருந்து பிரதாபனுடைய அறையை நோக்கி தான் போக ஆரம்பிச்சா. அவருடைய அறை கதவை திறந்ததுமே பிரதாபனோட அறையில இருந்து ஒரு விதமான முனகல் சத்தம். கூர்ந்து கவனிச்சதும் தன்னோட பேரை தான் பிரதாபன் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா நீலமதி. ஒருவேளை தன்னை நினைச்சு தூக்கத்துல முனகிட்டு இருக்காரா அப்படின்னு யோசிச்சவ சிரிச்சுக்கிட்டே பிரதாபன் இருந்த அந்த அறைக்குள்ள நுழைஞ்சா. அங்க வேதனையில பிரதாபன் நீலமதியோட பேரையை தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். பிரதாபனை அப்படி ஒரு சூழ்நிலையில பார்த்ததும் நீலமதி அலறிட்டா. பிரதாபன் உங்களுக்கு என்ன ஆச்சு, யாரும் உங்களை இப்படி பண்ணி வச்சது அப்படின்னு பிரதாபனை நோக்கி ஓட ஆரம்பிக்கவும் அது வரைக்கும் அந்த அறைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்த புலிவர்மனுடைய ஆட்கள் சட்டுன்னு வெளிப்பட்டு அறையோட கதவை வெளிப்பக்கமா இழுத்து பூட்டிட்டாங்க. அந்த அறைக்குள்ள தன்னையும் பிரதாபனையும் பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்றத நீலமதி உணரவே இல்லை. பிரதாபனை கட்டளோடு சேர்த்து பிணைச்சு வச்சிருந்த அந்த இரும்பு சங்கிலிகளை விடுவிக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தா. ஆனா அவளால முடியல. பிரதாபா என்னாச்சு அப்படின்னு மறுபடியும் நீலமதி கேட்கவும், நீலமதி என்னோட மாமா எனக்கே துரோகி ஆகிட்டாரு, நமக்கு எதிராக இப்படி ஒரு சதி நடக்க போகுதுன்னு என்னோட கருப்பு ராஜாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனாலதான் நேத்து ராத்திரி அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு நான் தட்டி விட்டதும் நகராம என்னோட கருப்பு ராஜா அங்கேயே நின்று இருக்கான். நான் தான் அவனை புரிஞ்சிக்காம சாட்டியால் அடிச்சு இங்க கூட்டிட்டு வர செஞ்சுட்டேன். என்னோட கருப்பு ராஜா முரண்டு பிடிச்சதுமே நான் இந்த விஷயத்தை தள்ளி போட்டிருந்தேன்னா இப்படி ஒரு கதி நமக்கு நேர்ந்தே இருக்காது. பிரதாபன் தன்னோட கருப்பு குதிரையை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே அரண்மனைக்கு வெளியில கருப்பு குதிரை கோவமா கணக்கவும் ஆரம்பிச்சது. தொடர்ந்து வெறி பிடிச்ச மாதிரி எந்த காவலாளியும் தான் கிட்ட நெருங்கி வர முடியாதபடிக்கு ஆக்ரோஷமா கணச்சுக்கிட்டு இருந்தது. அறைக்குள்ள நீலமதி ஆபத்தின நெருங்கி வந்துருச்சு, என்னோட மாமன் துரோகியாகி துரமார்கள்ட்ட என்ன ஒப்படைக்க போறான், பிரதாபா இதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு அழுதுபடி கேட்க ஆரம்பிச்ச நீலமதி. என்னதான் நீலமதி பிரதாபன் கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அந்த சங்கிலிகளை எப்படியாவது விடுவிக்கணும் அப்படின்னு அவருடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. இல்ல நீலமதி, இனி என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது,
முடியாது அப்படின்னு பிரதாபன் தன்னோட நிலைய உணர்ந்து பேச ஆரம்பிச்சிருந்தான். இந்த வார்த்தையில கேட்டதும் நீலமதி உடைஞ்சே போயிட்டா. அதே நேரத்துல அரண்மனையோட வாசல்ல ஒரு இரைச்சல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. கருப்பு குதிரை முன்ன விட இன்னும் ஆக்ரோஷமா கணச்சுக்கிட்டு இருந்தது. நீலமதி ஓடி போய் அந்த அறையோட சாரளம் வழியா எட்டி பார்த்தா அவளை முகம் மாற ஆரம்பிச்சது. ஏன்னா வரிசையா 2 சாரட் வண்டிகள் வேகமா உள்ள நுழைஞ்சிட்டு இருந்தது. பார்க்கும் போதே அது வெள்ளக்காரங்க வந்துகிட்டு இருக்க சாரட் வண்டின்றது தெளிவா நீலமதிக்கு புரிய ஆரம்பிச்சது. மொத்தம் ஒரு 15 பேராவது இருந்திருப்பாங்க. எல்லார் கையிலையும் துப்பாக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுமே பிரதாபா வெள்ளக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு பெரும் பயத்தோட பிரதாபனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சா நீலமதி. என் தாய்மாமனோட நம்பிக்கை துரோகத்தால தான் நான் வெள்ளக்காரங்க கையில சிக்க போறேன். வெள்ளையர்கள் என் கைகளை விலங்கு பூட்டி நாயை விட கேவலமா இழுத்துட்டு போக போறாங்க. என்னை இருட்டறையில அடைச்சு வச்சு என்னோட கண்களை குருடாக்கி என்னோட நாவை வெட்டி கரங்களை வெட்டி சித்திரவதை செய்ய போறாங்க. கடைசியில கொலை குற்றமும் சதி குற்றமும் சாட்டி நான் தூக்கில போட போறாங்க அப்படின்னு வேதனையோட பேசினான் பிரதாபன். நீலமதி, எனக்கு இப்படி ஒரு மோசமான நிலை வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டான். அப்படி ஒரு மோசமான நிலைமை உங்களுக்கு வரவே வராது, நான் வரவும் விட மாட்டேன் அப்படின்னு நீலமதி உணர்ச்சி பொங்க பேச ஆரம்பிச்சா. நீலமதி, நான் சொல்ற மாதிரி செய்யி, அவங்க எல்லாம் உள்ள வரதுக்குள்ள இந்த அறக்கதவை உட்பக்கமா தாழ் போடு அப்படின்னு பிரதாபன் சொன்ன அடுத்த நொடியே வேகமா ஓடி போய் ஏற்கனவே வெளிப்பக்கமா போட்டப்பட்டிருந்த அந்த அறக்கதவை உட்பக்கமா இறுக்கமா தாழ் போட்டா. தாழ் போட்டுட்டு மறுபடியும் பிரதாபன் பக்கத்துல வந்து நின்னா. நீலமதி, நான் ஒரு காரியம் சொல்லுவேன், அதை எனக்காக நீ செய்வியா அப்படின்னு கேட்டான் பிரதாபன். சொல்லுங்க, நான் நிச்சயம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா. மறுக்க மாட்டியே, என் வாழ்க்கையே உங்களோட தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்கும் போது நீங்க சொல்றத நான் மறுப்பண்ணா நான் நிச்சயம் மறக்க மாட்டேன், இது உங்க மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டா. என்னோட இடையில சொருகி இருக்க விஷம் கடந்த ஒரு குருவால் இருக்கு, அதை உருவி எடு, அதை என்னோட இதயத்துக்கு நேர இறக்கு, அது போதும் எனக்கு அப்படின்னு ரொம்ப கெஞ்சலா பேச ஆரம்பிச்சான். இந்த வார்த்தையில கேட்டதும் வீல்னு அலறிட்டா நீலமதி. நான் வெள்ளக்காரங்கிட்ட அகப்படவும் கூடாது, அவனுங்களால தண்டிக்கப்படவும் கூடாது, என்னோட ஆசை காதலி கையாலே சாவறதா எனக்கு பெருமை நீலமதி அப்படின்னு உருக்கமா பிரதாபம் பேசவும், பிரதாபா வேண்டாம், இதை செய்யற அளவுக்கு என்கிட்ட தைரியம் இல்ல, இதை என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பிரதாபம் மார்மலை விழுந்து அழ ஆரம்பிச்சா. அதே நேரத்துல அந்த அரைக்கதவு வேகமா இடுக்கப்படுகிற சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. பிரதாபன் பதற ஆரம்பிச்சான். நீலமதி, சீக்கிரம், காலம் கடந்துகிட்டு இருக்கு, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் பிரதாபா என்னால முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தான். நீலமதி, இங்க பாரு நீலமதி, உன்னோட ஒரு நூற்றாண்டு வாழ்ந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு அதுவே போதும், நான் சொல்றத செய்யன்னு சொன்னவன் நீலமதியை மேற்கொண்டு பார்க்காம கண்களை முடிக்கிட்டான். நீலமதிக்கும் நிலைமை கைமீறி போயிருச்சு அப்படின்றது புரிய ஆரம்பிச்சது. வேற வழி இல்ல, பிரதாபன் சொன்னதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி பிரதாபனோட இடையில கட்டி வச்சிருந்த 2 குருவாள்களையும் ஒரே நேரத்துல உருவி எடுத்தா. அந்த குருவாலை கையில் எடுக்கும் போது அவளோட கைகள் ரொம்பவே நடுங்க ஆரம்பிச்சிருந்தது. பயத்திலையும் வேதனையிலையும் தன்னுடைய கண்களை இருக மூடிக்கிட்டவ ஒரு குருவாலை பிரதாபனுடைய மார்புல சொருகினா, இன்னொரு குருவாலை தன்னோட மார்புல சொருகினவ அப்படியே பிரதாபனோட மார்பலையே சரிஞ்சும் விழுந்தா. 2 பேரோட உயிரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சிருந்தது. அதே நேரத்துல பிரதாபனுடைய அந்த கருப்பு குதிரையும் ஆக்ரோஷமா கணச்சபடியே அரண்மனைய சுத்தி வந்துச்சு. அரண்மனையோட வாசலுக்கு வந்து சேர்ந்ததும் அப்படியே சுருண்டு கீழே விழுந்து அதுவும் தன்னுடைய உயிரை விட்டுருச்சு. சொக்காய் கிழவி நவீனோட தலையை குறிப்பாத்துதான் அந்த கோடாரிய வீசினா. நல்ல வேலையா நவீன் குனிஞ்சதால அவனோட தலை தப்புச்சு. குனிஞ்ச வேகத்துல டக்குன்னு சொக்காய் கிழவி தள்ளி விட அவ 2 அடி பின்னால போயிட்டா. அந்த இடைவெளியை பயன்படுத்திக்கிட்டு நவீன் அங்கிருந்து ஒரே ஓட்டம் பிடிச்சான். சொக்காய் கிழவி தடுமாறி பின்னாடி போனவ சுதாரிச்சுக்கிட்டு மறுபடியும் கோடாரி எடுத்துக்கிட்டு நவீனை துரத்த ஆரம்பிச்சுட்டா. சொக்காய் கிழவியோட கைகளை மட்டும் சிக்கணும்னா இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னு பயந்து போன நவீன் படு வேகமா அந்த மரப்படிகள்ல கண்ணு முன்னு தெரியாம ஓட ஆரம்பிச்சுட்டான். சொக்காய் கிழவியும் பின்னாடி அதே வேகத்துல வர கால் இடறி கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்தவ மறுபடியும் எழுந்திருச்சாலா இல்லையான்னு கூட பார்க்கவே இல்லை நவீன். அதுக்குள்ள அரண்மனை வாசல கடந்து வெளியவும் வந்து சேர்ந்திருந்தான். சொக்காய் கிழவி தன்னை துரத்துக்கிட்டு வராளா அப்படின்னு நின்று திரும்பி பார்த்தவன் சொக்காய் கிழவிய காணோம் அப்படின்னு ஆசுவாசப்படுத்தலாம் நினைக்கும் போது மறுபடியும் அரண்மனைக்குள்ள இருந்து உன்னை கொல்லாம விட மாட்டேன், ஒரு ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு குரல் கேட்கவும் மிரண்டு போனவ மறுபடியும் தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சான். நவீன் தன்னுடைய காரை எங்க நிறுத்தி இருந்தானோ அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்தவன் காரோட கதவை திறந்துகிட்டு டிரைவிங் சீட்ல போய் உட்கார்ந்தான். வேகமா சாவி எடுத்து சொருகி காரையும் கிளப்பினான். அவன் காரை சில அடிக்குள்ள நகர்த்தவே இல்லை. அதுக்குள்ள எங்க இருந்தோ கோவமா கணச்சபடியே ஓடி வந்துச்சு அந்த கருப்பு குதிரை. மின்னல் வேகத்துல காரையும் துரத்த ஆரம்பிச்சது. எங்க அந்த குதிரை தன்னை தாக்கிடுமோ அப்படின்ற பயத்துல ஆக்சிலேட்டரை படு வேகமா அழுத்த ஆரம்பிச்சான் நவீன். அதுக்குள்ள அந்த கருப்பு குதிரை தன்னோட முன்னங்கால உயர்த்தி காரோடைய பின்பக்கமா வேகமா ஒரு உத விட்டுச்சு. தன்னுடைய உடம்பால காரை பேய்த்தனமா மோதவும் செஞ்சது. நவீன் பயந்து போயிட்டான். காரோட வேகத்தை இன்னுமே கூட்ட ஆரம்பிக்கவும் கார் படு வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. கருப்பு குதிரை விடாம காரை துரத்துக்கிட்டே இருந்துச்சு. எங்க தன்னை மறுபடியும் அந்த கருப்பு குதிரை நெருங்கி வந்துடுமோ அப்படின்ற பயத்துல திரும்பி பார்த்தபடியே நவீன் காரை ஓட்டிக்கிட்டு இருந்தான். இதுல கார் கட்டுப்பாட்டை இழந்து நிலத்தடுமாற ஆரம்பிச்சது. படு வேகமா அரண்மனையோட வளாகத்துக்குள்ளேயே இருந்த ஒரு பெரிய புளிய மரத்து மேல பயங்கர சத்தத்தோட மோதி நின்னுச்சு. மோதன வேகத்துல நவீன் அப்படியே மயங்கி போயிருந்தான். பொழுது புல விடிய ஆரம்பிச்சிருந்தது. நவீனோட முகத்துல யாரோ ஒருத்தர் தண்ணி அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நவீன் மெல்ல கண்ண
கண்ணை திறந்து பார்த்தா தலையில பலமான அடிபட்டு இருந்தது. அடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வந்து அது உறைஞ்சும் போயிருந்தது. அந்த இடத்துல பலமான வலியை நவீன் உணர ஆரம்பிச்சிருந்தான். அந்த நபர் காரோட கதவை திறந்து நவீன பொறுமையா கீழே இறக்கினாரு. காருக்கும் சரி நவீனுக்கும் சரி பெரிய சேதாரம் ஒண்ணும் இல்ல. காரு மோதின வேகத்துல கண்ணாடி நொறுங்கி போயிருந்தது. காரோட முகப்பு மட்டும் லேசா நெளிஞ்சு போயிருந்தது. தான் உயிரோட தான் இருக்கமா இல்லையான்ற சந்தேகம் அவனுக்குள்ள வரவும் செஞ்சது. பொறுமையா அரண்மனை வளாகத்தை திரும்பி பார்த்தான். உள்ளுக்குள்ள ஒரு விதமான அச்சம் பரவ ஆரம்பிச்சது. நேத்து ராத்திரி நடந்ததை நினைச்சு பார்த்தான். சொக்காய் கிழவியும் கருப்பு குதிரையும் அவன் மனசுக்குள்ள வந்து போக ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் நினைக்க ஆரம்பிச்சதும் நவீனுக்கு வேர்க்கவே ஆரம்பிச்சிருச்சு. சார் நீங்க யாரு, எதுக்காக இந்த அரண்மனைக்கு வந்தீங்க அப்படின்னு காப்பாத்தின அந்த நபர் பேச ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த இளைஞனுடைய முகத்தை நவீன் நிமிர்ந்து பார்த்தான். என் பேரு நவீன், என் சொந்த ஊர் தஞ்சாவூர். இந்த குடுவால்புரம் அரண்மனையை பத்தி ஒரு புத்தகத்துல படிச்சேன். அடிப்படையில நான் ஒரு ஓவியன். அரண்மனையையும் அரண்மனையில் இருக்கக்கூடிய சிற்பங்களையும் ஓவியமா வரையதான் நான் இங்க வந்தேன். வந்த இடத்துல எனக்கு என்னென்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டான் நவீன். அந்த இளைஞன் தன் கையில வச்சிருந்த தண்ணீர் பாட்டில நவீன் கிட்ட கொடுக்கவும் அதை வாங்கி கடகடன்னு குடிக்க ஆரம்பிச்சான். சார் என்ன நடந்துச்சு, கார் எப்படி புளிய மரத்துல மோதுச்சு அப்படின்னு ஆர்வமா கேட்டான் அந்த இளைஞன். சொக்காய் கழுவி ஒரு பக்கமும் கருப்பு குதிரை இன்னொரு பக்கமும் என்ன பயங்கரமா துரத்தினாங்க. பயத்துல நிலத்தட மாதிரிதான் காரை புளிய மரத்துல மோதிட்டேன் அப்படின்னு சொன்னான் நவீன். சொக்காய் கழுவியோட பேரை கேட்டதுமே அந்த இளைஞன் அதிர்ந்து போயிட்டான். சார் சொக்காய் கழுவை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு அந்த இளைஞன் கேட்டதும் ஆமாம் பார்த்தேன். நேத்து என் தலையை நோக்கி ஒரு பெரிய கோடாரியை வீசினா நல்ல வேலையா நான் குனிஞ்சிட்டேன், இல்லனா அந்த நொடியும் உசிரியா போயிருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சவன் சொக்காய் கழுவி பத்தியும் சொக்காய் கழுவி கருங்கல் குதிரைக்கு புல்லுக்கட்டு போட்டதையும் அந்த கருங்கல் குதிரை உயிர் வந்து அந்த புல்லுக்கட்டை தின்னதையும் அதன் பிறகு அரண்மனையோட மேல் தளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ள இருந்து யாராவது வாங்கல வந்து காப்பாத்துங்களேன், கதவை திறந்து விழுங்களேன்னு வந்த குரல் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சான் நவீன். சொல்லி முடிக்கவும் அவனுக்கு படு பயங்கரமா வேர்த்து போயிருந்தது. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த இளைஞனுக்கு படு பயங்கரமான அதிர்ச்சி. அவன் இன்னும் அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்லை. தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த இளைஞன் பேச ஆரம்பிச்சான். சார் நீங்க பார்த்ததெல்லாம் கற்பனை கிடையாது. ஏன்னா இந்த அனுபவங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் வேற யாராவது பலகீனமானவங்களுக்கு ஏற்பட்டிருந்தா இந்நேரம் அவங்க அந்த இடத்துலயே உசுர விட்டுருப்பாங்க. இந்த அரண்மனையை ஆள வேண்டியது பிரதாப் என்ற இளைஞன். அவனும் அவனுடைய காதலியான நீலமதி என்ற நாட்டிக்கார பெண்ணையும் வஞ்சகம் ஒருத்தன் சூழ்ச்சியால வெள்ளக்காரங்கள்ட்ட சிக்க வச்சுட்டான். வெள்ளக்காரன்ட்ட சிக்க கூடாது அப்படின்றதால பிரதாபனும் நீலமதியும் குருவால அவங்க இதயத்துல பாய்ச்சிக்கிட்டு அவனுடைய உசிரியை விட்டுட்டாங்களாம். அவங்க வச்சிருந்த கருப்பு குதிரையும் அரண்மனை வாசல்லையே உயிரை விட்டுடுச்சான். நிறைவேறாத ஆசைகளோட வாழ வேண்டிய அவங்க இளம் வயசுல செத்து போனதாலதான் பிரதாபனும் நீலமதியும் கூடவே அந்த கருப்பு குதிரையும் இந்த குடுவால்புரம் அரண்மனையில ஆவியா சுத்தி அலையறதாகவும் அகப்படுறவங்க உயிரெல்லாம் எடுக்கிறதாகவும் என் பாட்டி கதை கதையா சொல்லி கேட்டிருக்கேன். யாராவது வாங்கல, கதவை திறந்து விடுங்களேன்னு அழறாப்புல கெஞ்சின அந்த ஆண் குரல் பிரதாபனுடையது. அந்த பெண் குரல் நாட்டியக்காரி நீலமதியுடையது. இந்த அரண்மனை பத்தி கேள்விப்பட்டு சுத்தி பார்க்க வந்த எல்லாருக்குமே இந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. சில பேர் இதை வெளியே சொல்லாம கூட இங்க இருந்து தப்பிச்சா போதுன்னு பலதறிக்க ஓடி போயிருக்காங்க. இந்த அரண்மனையில யாராலுமே அதுக்கப்புறம் நிம்மதியா வாழவே முடியல. பிரதாபன், நாட்டிக்காரன் நீலமதி, அந்த கருப்பு குதிரை, இவனுடைய ஆத்மாக்கள் அவங்களை யாரையும் வாழவும் விடல. அதனாலதான் இந்த ஊரும் அரண்மனையும் இப்படி வெறிச்சோடி கிடக்கு. அரண்மனையில வாழ்ந்த ஜமீன்தார்களும் யாரும் இங்க நிம்மதியா வாழவே இல்லை. கடைசி வாரிசும் இங்க வாழ முடியாம அரண்மனையை காலி பண்ணிட்டு வேற எங்கோ போயிட்டாங்க அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி சொல்லி முடிச்சான் அந்த இளைஞன். நான் ஓவியம் வரையறதுக்காக தான் வந்தேன், யாரும் இல்லாத இந்த அரண்மனைக்கு நீ எதுக்காக வந்த அப்படின்னு அந்த இளைஞனை பார்த்து கேட்டான் நவீன். எங்க பாட்டிக்கு இன்னைக்கு நினைவு நாள். பாட்டி புதைச்ச இடத்துல பூமாலையை போட்டுட்டு பூக்களை கூட்டிட்டு சாமி கும்பிட்டு போக வந்தேன். பாட்டிக்கு பிடிச்ச பழங்கள் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். என் பேரு முத்துக்குமார். டவுன்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்றேன். ஆமா உங்க பாட்டி யாரு அப்படின்னு கேட்டான் நவீன். சொக்காயி அப்படின்னு சொக்காயோட பேரை முத்துக்குமார் சொன்னதும் நவீன் மிரண்டு போயிட்டான். என்ன சொல்றீங்க, நேத்து ராத்திரி நான் சொக்காய் கழுவி பார்த்தனே, அவகிட்ட பேசினே, அவ என்ன துரத்தினாலே அப்படின்னு பதட்டமா சொல்லவும், சார் இப்ப போய் பாருங்க, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளவு ஏன் அந்த கல் குதிரை கூட அங்க இருக்காது, நீங்க வேணா போய் பாருங்க அப்படின்னு சொன்னான். நவீனுக்கு இதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. முத்துக்குமார் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நேத்து ராத்திரி நான் சந்திச்ச சொக்காய் கழுவி பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்களா அப்படின்னு மறுபடியும் பிரமிப்போட கேட்கவும், சொக்காய் பாட்டி இந்த அரண்மனையில தான் வேலைக்காரியா இருந்துச்சு. என்னை வளர்த்து டவுனுக்கு அனுப்பி என்னை படிக்க வச்சது. எனக்கு சொக்காய் பாட்டி தான் உசுறு. அதான் அதோட நினைவு தினமான இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். நல்ல வேலையா வந்த இடத்துல உங்களை காப்பாற்றவும் முடிஞ்சது. சொக்காய் பாட்டிக்கு இந்த அரண்மனை மேல விசுவாசம் அதிகம். அதனாலதான் என்னவோ அதோடைய ஆத்மாவும் இங்கவே சுத்தி வருது போல இருக்கு அப்படின்னு முத்துக்குமார் கண் கலங்க ஆரம்பிச்சான். இதை சொன்னதோட மட்டும் இல்லாம, சார் நீங்க கிளம்புங்க, இனி இந்த பக்கம் வராதீங்க, பத்திரமா ஊர் பக்கம் போய் சேருங்க அப்படின்னு சொன்னவன் புளிய மரத்து மேல மோதி இருந்த அந்த காரை ரோட்டுக்கு கொண்டு வரவும் உதவி செஞ்சான். நவீன் முத்துக்குமாருக்கு நன்றி சொல்லிட்டு காரை மெதுவா இயக்க ஆரம்பிச்சான். ஏற்கனவே காரோட கண்ணாடி உடைஞ்சு போனதால மிச்ச மீதிய துண்டுகள் காரை இயக்க ஆரம்பிச்சதும் செதறி நவீன் மேலேயே விழ ஆரம்பிச்சது. அதை தட்டி விட்டுட்டு காரோட வேகத்தை அதிகப்படுத்த ஆரம்பிச்சான் நவீன். அந்த நேரம் சரியா இனியா நவீனுக்கு கால் பண்ணா. அந்த காலை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சான் நவீன். அதுல நவீன் நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு இனியா சொல்ல ஆரம்பிச்சா. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்ச
பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் புதியதொரு மற்றொரு நாவல்ல சந்திக்கலாம். பை கைஸ்.